மக்களே, ஒரு மனிதன் பூஜ்ஜியத்திலிருந்து தன் சொந்த உலகத்தையோ சாம்ராஜ்யத்தையோ உருவாக்குகிறான் என்றால் அதற்கு பின்னால் யாரோ ஒருவருடைய மிகப்பெரிய தியாகம் இருந்திருக்கும். ஆனால் அதே மனிதன் வெற்றியை அடைந்த பிறகு தனக்காக தியாகம் செய்த அந்த நபரை மறந்துவிட்டு பணத்திமிரால் கண்மூடித்தனமாக மாறினாள். இன்றைய நமது கதை எளிய மற்றும் பண்பான ஜான்வியை பற்றியது. அவள் தன் சொந்த நகைகளை அடகு வைத்து சுட்டெரிக்கும் வெயிலில் சாப்பாட்டு டப்பாக்களை தயார் செய்து விற்று வறுமையில் வாடிய தன் கணவனை மதுரையின் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க வக்கீலாக மாற்றினாள். ஆனால் இன்று அதே கணவன் பெரிய கார்களிலும் பங்களாவிலும் வாழத் தொடங்கியதும் அவனுக்கு தன் சொந்த மனைவியின் கிராமத்துத்தனம் கசக்கத் தொடங்கியது. என்னுடைய இந்த ஹைஃபை உலகத்தில் வாழ்வதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று கூறி அவளது முகத்திலேயே 1,00,000 ரூபாய்க்கான செக்கை தூக்கி எறிந்தான். அவளை தன் வீட்டை விட்டு நிரந்தரமாக துரத்துவதற்காக நேரடியாக குடும்ப நீதிமன்றத்திற்கு இழுத்து வந்தான். உடைந்த மனதோடும் கண்களில் தேங்கிய கண்ணீரோடும் ஜான்வி ஒரு சாதாரண சிட்டி பஸ்ஸில் ஏறி நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்தாள். ஆனால் அந்த பயணத்தின் போது அவளது கையால் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. அவள் முற்றிலும் முகம் தெரியாத ஒரு வயதான பெரியவருக்கு உதவிக்கரம் நீட்டினாள். அந்த ஒரு உதவி அவளது வாழ்க்கையையே அவளது கனவிலும் நினைத்து பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய திருப்பத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது. நீதிமன்றத்தின் நடுவே அவளது திமிர் பிடித்த கணவன் ஜான்வியையும் அந்த பெரியவரையும் பிச்சைக்காரர்கள் என்று நினைத்து மிக கொடூரமாக அவமானப்படுத்திய போது விதி அப்படியே தன் ஆட்டத்தை தலைகீழாக மாற்றியது. அந்த பெரிய வக்கீலுக்கு பயத்தில் வியர்க்கத் தொடங்கியது. எல்லார் முன்னிலையிலும் அவன் முழங்காலிட்டு மண்டியிட வேண்டியதாயிற்று. உண்மையில் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? யார் அந்த முகம் தெரியாத பெரியவர்? ஜான்வியின் மனித நேயத்திற்கு அப்படி என்ன பலன் கிடைத்தது? அவளது கணவனின் திமிரை ஒரே நொடியில் அடக்கிய அந்த பலன் என்ன? கர்மாவின் துல்லியமான கணக்கை கூறும், உடம்பை சிலிர்க்க வைக்கும் இந்த சுவாரஸ்யமான கதையை முழுமையாக இறுதி வரை நிச்சயம் கேளுங்கள். மதுரையின் மாசி வீதியில் உள்ள அந்த 15வது மாடியின் ஆடம்பரமான ஃப்ளாட் பால்கனியில் காலை நேரத்து இளவெயில் பரவி கொண்டிருந்தது. வைகை ஆற்றிலிருந்து வீசிய குளிர்ந்த காற்று அந்த ஃப்ளாட்டின் பெரிய பிரெஞ்சு ஜன்னல்கள் வழியாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த காற்றில் இப்போது எந்த ஒரு ஈரப்பதமும் எஞ்சியிருக்கவில்லை. அங்கே இருந்தது வெறும் உறைந்து போகச் செய்யும் ஒரு குளுமை மட்டும்தான். ஜான்வி ஜன்னலுக்கு வெளியே எவ்வித சலனமும் இன்றி வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அவளது கண்களின் கண்ணீர் காய்ந்து போயிருந்தது. ஆனால் அவளது நெஞ்சுக்குள் இதயம் சுக்கு நூறாக உடையும் சத்தம் அவளுக்கு மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. அவளது நடுங்கும் கைகளில் சில ஆவணங்கள் இருந்தன. அதன் மேல் தடித்த எழுத்துக்களில் அச்சிடப்பட்டிருந்தது: மதுரை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம், குடும்ப நீதிமன்றம். அது ஒரு விவாகரத்து நோட்டீஸ். எந்த மனிதனுடன் 7 ஜென்மங்கள் ஒன்றாக வாழப்போவதாக அவள் சத்தியம் செய்திருந்தாளோ அதே மனிதன் இப்போது வெறும் 7 வருடங்களில் இந்த ஒரு காகித துண்டின் மூலம் அவளது வாழ்க்கையின் மதிப்பை 0 என முடிவு செய்திருந்தான். அதற்குள் பக்கத்தில் கிடந்த மொபைல் ஃபோனின் ஸ்கிரீன் ஒளிரத் தொடங்கியது. அமுதன் என்று சேவ் செய்யப்பட்டிருந்த நம்பரில் இருந்து அடுத்தடுத்து மெசேஜ்கள் வந்து விழுந்தன. ஜான்வி கனத்த இதயத்தோடு ஃபோனை எடுத்தாள். நாளை காலை சரியாக 10 மணிக்கு சிபிஎஸ் அருகிலுள்ள குடும்ப நீதிமன்றத்திற்கு வந்துவிடு. எந்த ஒரு ரகளையும் செய்யாமல் அமைதியாக காகிதங்களில் கையெழுத்திடு. எனக்கு இந்த விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க வேண்டும். அப்புறம் என்னுடைய பணத்தின் மீதோ அல்லது இந்த மாசி வீதியில் இருக்கும் வீட்டின் மீதோ உரிமை கொண்டாடலாம் என்று கனவிலும் நினைக்காதே. இதையெல்லாம் நான் என் சொந்த உழைப்பால் உருவாக்கி இருக்கிறேன். இந்த வீட்டில் வாழ்வதற்கோ அல்லது என் மனைவி என்று சொல்லிக் கொள்வதற்கோ உனக்கு எந்த தகுதியும் இல்லை. 1,00,000 ரூபாய் தருகிறேன். அதை வாங்கி கொண்டு நிரந்தரமாக உன் கிராமத்துக்கே ஓடிவிடு.
தகுதி என்ற இந்த ஒரு வார்த்தை ஜான்வியின் இதயத்தில் ஈட்டி பாய்வது போல இருந்தது. அவள் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவளது கண்கள் முன்னால் 7-8 வருடங்களுக்கு முந்தைய காலம் ஒரு திரைப்படம் போல ஓடத் தொடங்கியது. கிராமத்தின் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவள் ஜான்வி. கைகளில் பச்சை வளையல்களுடனும் கண்களில் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையின் கனவுகளுடனும் அமுதனின் மனைவியாக அவள் மதுரைக்கு வந்திருந்தாள். ஆனால் அவளது புகுந்த வீடு இந்த மாசி வீதியில் உள்ள இந்த ஆடம்பர வீடு அல்ல. அது மதுரையின் பழைய கோவிலுக்கு பின்னால் இருக்கும் ஒரு குறுகலான சந்துக்குள் அமைந்த 10க்கு 10 அளவுள்ள ஒரு இருட்டறை. மழைக்காலத்தில் அதன் கூரை ஒழுகும். கோடை காலத்தில் தகரக்கூரை ஒரு சூளையைப் போல கொதிக்கும். பொது குழாயில் தண்ணீர் பிடிப்பதற்காக மணிக்கணக்கில் வரிசையில் நிற்க வேண்டியிருக்கும். அமுதன் அப்போது வக்கீல் படிப்பு படித்து கொண்டிருந்தான். கண்களில் பெரிய கனவுகள் இருந்தன. ஆனால் பாக்கெட்டில் ஒரு பைசா கூட இல்லை. ஜான்வி இதை பற்றி ஒருபோதும் குறை கூறியதே இல்லை. நீங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள், மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை அவள் அவனுக்கு கொடுத்திருந்தாள். ஆனால் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்ததென்றால் அமுதனின் கல்லூரி ஃபீஸ் கட்டுவதற்கு கூட பணம் எஞ்சியிருக்கவில்லை. ஒரு நாள் இரவு அமுதன் விரக்தியடைந்து அழுது கொண்டிருந்தான். ஜான்வி, என் கனவு பாதியிலேயே நின்றுவிடும் போலிருக்கிறது. நான் படிப்பை நிறுத்த வேண்டும். என்னிடம் ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. அன்று இரவு ஜான்வி அவனை தன் மடியில் கிடத்தி ஆறுதல் கூறினாள். மறுநாள் காலை அமுதன் எழுவதற்கு முன்பே ஜான்வி கிராமத்திலிருந்து கொண்டு வந்திருந்த தன் இரும்பு பெட்டியை திறந்தாள். திருமணத்தின் போது அம்மா தன் உடம்பில் போட்டிருந்த 2 தங்க நகைகளை, 2 வளையல்கள் மற்றும் ஒரு தங்கச் சங்கிலியை வெளியே எடுத்தாள். அந்த நகைகளை அமுதனின் கைகளில் கொடுக்கும்போது அவளது கைகள் சற்றேனும் நடுங்கவில்லை. இதை விற்றுவிடுங்கள், ஆனால் உங்கள் வக்கீல் படிப்பை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். நகைகள் என்ன, நாளை நீங்கள் ஒரு பெரிய வக்கீலானதும் நாம் மீண்டும் புதியதாக வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் வெறும் ஃபீஸ் மட்டும் கட்டினால் போதாது அல்லவா? மாத செலவுகளும் புத்தகங்களுக்குமான செலவுகளும் பூதாகரமாக முன்னால் வந்து நின்றன. அப்போது ஜான்வி ஒரு பெரிய முடிவை எடுத்தாள். வைகை ஆற்றங்கரையில் அமர்ந்து படிப்பதற்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கும் வரும் மாணவர்களுக்கு சாப்பாட்டு டப்பாக்கள் செய்து கொடுக்க தொடங்கினாள். கிராமத்தின் தூய்மையான திறந்தவெளி காற்றில் வளர்ந்த ஜான்வி அந்த 10க்கு 10 அளவுள்ள குறுகிய அறையில் மண்ணெண்ணெய் ஸ்டவ் புகைக்கு நடுவே தன்னை ஒடுக்கி கொண்டாள். தினமும் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து தன் கைகளில் சூடுபட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் மிகுந்த அன்போடு சப்பாத்தியும் காய்கறியும் சமைத்து டப்பாக்களை தயார் செய்வாள். அடுப்பின் தணலிலும் ஸ்டவ்வின் புகையிலும் அவளது வெள்ளையான முகம் கருத்து போனது. அவளது விரல்களில் தீக்காயங்களின் வடுக்கள் நிரந்தரமாக பதிந்து போயின. மழைக்காலத்தில் நனைந்து கொண்டும் குளிர்காலத்தில் நடுங்கிக் கொண்டும் மாணவர்கள் இருக்கும் இடத்திற்கே நேரில் சென்று டப்பாக்களை ஒப்படைப்பாள். வைகை ஆற்றங்கரையில் தன் சொந்த கைகளால் மற்றவர்களின் எச்சில் பாத்திரங்களை கழுவும் போதும் துணி துவைக்கும் போதும் அவள் ஒருபோதும் தன் தலையெழுத்தை குறை கூறவில்லை. ஏனெனில் அவள் இதையெல்லாம் தன் அமுதனுக்காகவே செய்து கொண்டிருந்தாள். அமுதன் இரவு தாமதம் வரை விழித்திருந்து கண்ணில் எண்ணெய் ஊற்றிக்கொண்டு படிக்கும்போது ஜான்வி அவன் அருகிலேயே அமர்ந்து அவனுக்கு சூடாக டீ தயாரித்து கொடுப்பாள். ஜான்வி, இன்று நீ எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் அல்லவா? இதை நான் என் வாழ்நாளில் ஒருபோதும் மறக்க மாட்டேன். பார், ஒரு நாள் நான் மிகப்பெரிய வக்கீல் ஆவேன். இந்த மதுரை நகரத்திலேயே உன்னை ஒரு மகாராணி போல வாழ வைப்பேன். உனக்கென்று ஒரு கார், ஒரு பங்களா என எல்லாமே இருக்கும் என்று அமுதன் அவளது தழும்புகள் நிறைந்த கைகளை தன் கைகளில் ஏந்தி நம்பிக்கையோடு கூறுவான். மேலும் அவன் சொன்னபடியே அமுதன் ஒரு பெரிய வக்கீல் ஆனான். வக்கீல் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு அவன் ஒரு பெரிய சட்ட நிறுவனத்தில்
ஜூனியராக தன் பணியை தொடங்கினான். அவனது பேச்சில் இருந்த சாதுரியமும் புத்திசாலித்தனமும் காரணமாக மிக குறுகிய காலத்திலேயே அவன் புகழின் உச்சிக்கு சென்றான். அமுதன் என்ற பெயர் மதுரை வக்கீல் வட்டாரத்தில் மிகுந்த மரியாதையோடு உச்சரிக்கப்படத் தொடங்கியது. பழைய கோயில் தெருவில் இருந்த அந்த சிறிய அறை பின்னுக்கு தள்ளப்பட்டு மாசி வீதியில் உள்ள இந்த 15வது மாடியில் உள்ள ஆடம்பரமான ஃப்ளாட் அந்த இடத்தை பிடித்தது. வாசலில் காரும் வந்து நின்றது. அமுதனின் உடம்பில் விலை மதிப்பற்ற வெளிநாட்டு பிராண்ட் சூட்டுகள் ஜொலித்தன. ஆனால் இந்த பளபளப்பான பயணத்தில் ஜான்வி மட்டும் எங்கோ பின்தங்கிவிட்டாள். அல்லது அமுதனே அவளை திட்டமிட்டு பின்னுக்கு தள்ளிவிட்டான். பணமும் புகழும் தலைக்கேறிய பிறகு அமுதனுக்கு ஜான்வியின் எளிமை கிராமத்துத்தனமாக காட்சியளித்தது. அவளது கிராமத்து வட்டார பேச்சு வழக்கு, அவளது எளிய வாழ்க்கை முறை, அவளது பாரம்பரிய உடை என எல்லாமே அவனுக்கு இந்த கார்ப்பரேட் உலகத்தில் அவமானமாக தெரியத் தொடங்கியது. பெரிய பார்ட்டிகளுக்கோ வக்கீல்களின் ஹைஃபை டின்னர்களுக்கோ அவன் ஜான்வியை ஒருபோதும் தன்னுடன் அழைத்து சென்றதே இல்லை. நீ அங்கே வந்து என்ன செய்வாய்? உனக்கு ஆங்கிலம் பேச தெரியாது. என் கிளையண்டுகள் முன்னால் என்னை சங்கடமாக உணர வைக்காதே. நீ வீட்டிலேயே இருப்பதுதான் நல்லது என்ற கேலி பேச்சுகள் இப்போது அன்றாட வழக்கமாகிவிட்டன. எந்த கைகள் சாப்பாடு செய்து கொடுத்து அவனை இந்த நிலைக்கு உயர்த்தியதோ அதே கைகள் இப்போது அவனுக்கு கரடு முரடாக தெரிந்தன. அவனது அலுவலகத்தில் இருக்கும் மாடனான மற்றும் ஆங்கிலத்தில் தடதடவென பேசும் தோழிகளுக்கு முன்னால் ஜான்வி அவனுக்கு தகுதியற்றவளாக தோன்றினாள். தினமும் நள்ளிரவில் மது அருந்திவிட்டு வருவது, ஜான்வியை அற்பமான காரணங்களுக்காக அவமானப்படுத்துவது, இறுதியில் நம்முடைய எண்ணங்கள் ஒத்துப்போகவில்லை, நீ என் தரத்திற்கு சமமானவள் இல்லை என்று கூறி நேரடியாக விவாகரத்து நோட்டீஸை அவளது கையில் திணித்திருந்தான். மொபைல் ஃபோனுக்கு வந்த அமுதனின் கடைசி மெசேஜ் ஜான்வியின் சிந்தனையை கலைத்தது. நாளை தயாராக இரு. உன்னை போன்ற ஒரு பெண்ணிற்கு 1,00,000 ரூபாயே மிக அதிகம். என் உபகாரத்தை நினைத்து நன்றி சொல்லிக்கொள். அமுதனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜான்வியின் உதடுகளில் ஒரு மிகுந்த வேதனையான கசப்பான புன்னகை அரும்பியது. எந்த மனிதன் அவளது உடம்பில் இருந்த தங்கத்தின் ஒவ்வொரு துகளில் இருந்தும் தன் வெற்றிக்கான படிக்கட்டுகளை கட்டினானோ, எவன் அவளது இளமையையும் உழைப்பையும் வேர்வையையும் சாம்பலாக்கி தன் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினானோ, அவன் இன்று அவளுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்து உபகாரம் செய்வதாக கூறுகிறான். சட்டென்று ஜான்வியின் கண்களில் இருந்த கண்ணீர் நின்றது. துக்கமும் விரக்தியும் வேதனையும் இருந்த இடத்தில் இப்போது ஒரு கொழுந்துவிட்டு எரியும் எரிமலையின் நெருப்பு பொறி குடியேறியது. அவள் கிராமத்து மண்ணில் வளர்ந்த மகள். யாருடைய வாசலிலும் போய் திக்கற்று பிச்சைக்காரியாக நிற்பது அவளது இரத்தத்திலேயே இல்லை. அமுதன் நினைத்திருப்பான். அவள் அழுவாள், கதறுவாள், அவனது காலில் விழுந்து என்னை விட்டு விடாதீர்கள் என்று கெஞ்சுவாள் என்று. ஆனால் ஜான்வி முடிவு செய்துவிட்டாள், இதுவரை பொறுத்தது போதும் என்று. அவள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். மதுரையின் வானம் தெளிவாக இருந்தது. அவள் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு கண்களை துடைத்து கொண்டாள். அமுதனின் பணமோ, அவனது போலியான அந்தஸ்தோ, அல்லது அவனது இந்த உயிரற்ற வீடோ அவளுக்கு இனிமேல் துளியும் தேவையில்லை. ஆனால் தன் சுயமரியாதையை இப்படி நடுத்தருவில் தூக்கி எறிந்துவிட்டு அவள் அமைதியாக கிராமத்துக்கே திரும்பி போகப் போவதில்லை. அவள் எழுந்தாள். பெட்ரூமிற்குள் சென்றாள். அங்கே அலமாரியில் உலகிற்கு காட்டுவதற்காக அமுதன் வாங்கி கொடுத்திருந்த ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த ஆடம்பர புடவைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஜான்வி அந்த புடவைகளை தொடக்கூட இல்லை. அவள் அலமாரியின் அடிப்பகுதியை திறந்தாள். அங்கிருந்து ஒரு பழைய நிறம் மங்கிய துணிப்பையை வெளியே எடுத்தாள். முன்பு சாப்பாட்டு டப்பாக்களுக்கான சாமான்களை வாங்குவதற்காக அவள் எடுத்து செல்லும் அதே பைதான் அது. அவள் தன் 2-3 சாதாரண காட்டன் உடைகளையும்
அம்மா கொடுத்த ஒரு பழைய புடவையையும் தன் சொந்த சாமான்களையும் அந்த பைக்குள் திணித்தாள். அமுதன் கட்டிய தாலியை தவிர தன் உடம்பில் இருந்த வேறு எந்த ஒரு நகையையும் அவள் தன்னுடன் எடுத்துக்கொள்ளவில்லை. உன்னுடைய 1,00,000 ரூபாய்க்கான பசி எனக்கு இல்லை அமுதன் என்று அவள் தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டாள். ஆனால் என்னுடைய உழைப்பையும் தியாகத்தையும் என் அடையாளத்தையும் நீ அவமானப்படுத்தினாய் அல்லவா? அதற்கான துல்லியமான கணக்கு நாளை அந்த நீதிமன்றத்தில் நிச்சயம் தீர்க்கப்படும். அவள் பையின் ஜிப்பை போட்டாள். இப்போது அவளது கண்களில் நேற்றைய திக்கற்ற ஜான்வி இல்லை. மாறாக நாளைய புயலை எதிர்கொள்ள காத்திருக்கும் ஒரு வீரமங்கை நின்று கொண்டிருந்தாள். நாளைய காலை பொழுது அமுதனின் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விதியை கொண்டு வரப்போகிறது என்பது பற்றி யாருக்குமே ஒரு சிறு துளி அளவுக்கு கூட யோசனை இருக்கவில்லை. இரவு ஒரு வழியாக கழிந்தது. ஜான்வியின் கண்கள் ஒரு நொடி கூட மூடவில்லை. காலை 8 மணி ஆகியிருந்தது. மாசி வீதியில் உள்ள அந்த ஆடம்பரமான வீட்டில் இன்று வழக்கமான காலை நேர பரபரப்பு இல்லை. அமுதன் இன்று அதிகாலையிலேயே வீட்டை விட்டு புறப்பட்டு சென்று விட்டான். செல்லும்போது வீட்டின் பார்க்கிங்கில் நின்றிருந்த அந்த பளபளப்பான காரை அவன் தன்னுடன் எடுத்து சென்றிருந்தான். போகும்போது அவன் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வாசற்கதவை பலமாக டமார் என்று சாத்திவிட்டு மட்டும் சென்று விட்டான். ஜான்வி தன் அந்த பழைய துணிப்பையை கையில் எடுத்தாள். வீட்டின் நிலைப்படியில் நின்று ஒரு முறை அந்த பிரம்மாண்டமான வரவேற்பறையை நோக்கி பார்த்தாள். எந்த வீட்டின் சுவர்களை அவள் தன் சொந்த கைகளால் அலங்கரித்தாளோ, எந்த வீட்டில் தன் குடும்ப வாழ்க்கையின் அழகான கனவுகளை கண்டாளோ, அந்த வீடு இன்று அவளுக்கு ஒரு முகம் தெரியாத சிறைச்சாலையைப் போல காட்சியளித்தது. அவள் கதவை சாத்திவிட்டு வெளியேறினாள். லிஃப்ட் மூலம் கீழே இறங்கி வரும்போது தன் பர்சுக்குள் கையை விட்டு மொபைல் ஃபோனில் பேங்க் பேலன்ஸை செக் செய்தாள். அமுதன் நேற்றிரவே அவளுடைய ஜாயிண்ட் அக்கவுண்டை பிளாக் செய்திருந்தான். அவளுடைய சொந்த அக்கவுண்டில் வெறும் 2050 ரூபாய்தான் மிச்சம் இருந்தது. அவளது சொந்த கணவனே அவளை நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தான். பாக்கெட்டில் போதிய பணமில்லை. வாசலில் கார் இல்லை. ஆதரவளிப்பதற்கும் எந்த ஒரு மனிதனும் இல்லை. ஆனால் இன்று அவளுக்கு CBS அருகிலுள்ள மாவட்ட நீதிமன்றத்திற்கு சென்றடைவது மிக அவசியமாக இருந்தது. அவள் நடந்தே மாசி வீதியில் உள்ள பஸ் ஸ்டாப்பிற்கு வந்தாள். காலை நேரமாக இருந்தாலும் மதுரையின் வெயிலின் தாக்கம் இப்போதே சுடத் தொடங்கியிருந்தது. பஸ் ஸ்டாப்பில் வேலைக்கு செல்வோர், கல்லூரிக்கு செல்வோர் என பெரிய கூட்டமே நின்று கொண்டிருந்தது. ஜான்வி அங்கே ஒரு மூலையில் போய் நின்று கொண்டாள். அவளது உடம்பில் இருந்த அந்த எளிய பருத்தி ஆடை, தோளில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த பழைய துணிப்பை மற்றும் இரவு முழுவதும் அழுது வீங்கியிருந்த அவளது கண்கள், இவற்றை பார்த்து சுற்றியிருந்த மக்கள் அவளை ஒரு விசித்திரமான சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். மாசி வீதி போன்ற ஒரு ஆடம்பர பகுதியில் மக்கள் காலை நடைப்பயிற்சிக்கு கூட பிராண்டட் ஆடைகளையும் விலை உயர்ந்த ஷூக்களையும் அணிந்து வரும் இடத்தில் ஜான்வியின் இந்த நிலைமை பலரின் கிசுகிசுப்பிற்குரிய பொருளாக மாறியது. யாராக இருக்கும் இவள்? இங்கே ஏதேனும் பங்களாவில் வேலை செய்யும் வேலைக்காரியா என்பது போன்ற பார்வைகள் அவளை நோக்கி வீசப்பட்டன. 2 பெண்கள் அவளை பார்த்து ஏதோ கிசுகிசுத்து கொண்டிருந்தனர். ஜான்வி தலையை குனிந்து கொண்டு தன் சேலையின் முந்தானையை இறுக்கமாக இழுத்து போர்த்தி கொண்டாள். அதற்குள் அவளது முன்னால் ஒரு ஆடம்பர கார் அதிவேகமாக பறந்து சென்றது. ஜான்வியின் நெஞ்சம் ஒரு நிமிடம் திடுக்கிட்டது. அச்சு அசல் இதே போன்ற ஒரு காரைத்தான் அமுதன் கடந்த வருடம் வாங்கியிருந்தான். அப்போது அவளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. முதல் முறையாக அந்த காரில் அவனது பக்கத்து சீட்டில் அமர்ந்து சென்றபோது அந்த 10க்கு 10 அறையில் தான் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு வழியாக பலன் கிடைத்துவிட்டது என்று அவள் நினைத்தாள். காரின் ஏசியில் இருந்து வந்த குளிர்ந்த காற்று
அவளது முகத்தை தொட்டபோது அமுதன் பெருமிதத்துடன் அவளது கையை தன் கைகளில் ஏந்தி, இதெல்லாம் உன்னால் தான் சாத்தியமானது ஜான்வி என்று கூறினான். ஆனால் இன்றோ அவள் அதே சாலையில் வெயிலின் சூட்டை தாங்கிக் கொண்டு ஒரு சாதாரண சிட்டி பஸ்ஸிற்காக காத்து கொண்டு நின்றிருக்கிறாள். கணவனின் காரின் கண்ணாடியை இறக்கிவிட்டு உலகத்தை பார்க்கும் பழக்கமிருந்த ஜான்விக்கு இன்று யதார்த்தத்தின் சுட்டெரிக்கும் சூடு சாலையின் தூசியின் வழியாக உரைத்து கொண்டிருந்தது. 20 நிமிட காத்திருப்பிற்கு பிறகு தூரத்திலிருந்து ஒரு பச்சை நிற சிட்டிலிங் பஸ் வருவது தெரிந்தது. பஸ்ஸின் போர்டில் மானகிரி கிராமம் டு சிபிஎஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. பஸ் ஸ்டாப்பிற்கு வந்து நிற்பதற்கு முன்பாகவே மக்கள் கூட்டம் அலைமோதியது. பஸ் ஏற்கனவே அடியோடு நிரம்பி வழிந்தது. படியில் ஏறி நிற்பதற்கு கூட இடமில்லை. கதவு திறந்த உடனேயே உள்ளே இருந்து கண்டக்டரின் மதுரை வட்டார மொழி பேச்சின் உரத்த சத்தம் கேட்டது. அப்படியே உள்ளே போங்க தம்பி, உள்ளே போங்க, முன்னாடி இடம் காலியா இருக்கு. ஏய் பெரியம்மா, இங்கே வாசல்லையே நிற்காதீங்க, உள்ளே தள்ளி போங்க, சீக்கிரம் வண்டி எடுங்க. ஜான்வி அந்த பஸ்ஸை கண்டதும் அவளது உடம்பே ஒரு நிமிடம் சிலிர்த்து போனது. கடந்த 5-6 வருடங்களாக அவள் ஒருபோதும் பஸ்ஸில் பயணம் செய்ததே இல்லை. ஆனால் இன்று அவளுக்கு வேறு வழி இருக்கவில்லை. அவள் தன் முழு பலத்தையும் திரட்டி எப்படியாவது அந்த மக்கள் கூட்டத்திற்குள் முட்டி மோதி நுழைந்தாள். பின்னால் இருந்து யாரோ அவளை பலமாக தள்ள அவள் ஒரு வழியாக பஸ்ஸின் முதல் படியில் ஏறி நின்றாள். டிக்கெட் டிக்கெட், சீக்கிரம் டிக்கெட் எடுங்க, சில்லறை பணமாக கொடுங்க என்று கண்டக்டரின் கரகரப்பான குரல் காதில் வந்து விழுந்தது. ஜான்வி தன் பர்சிலிருந்து மிகவும் சிரமப்பட்டு 20 ரூபாயை எடுத்து சிபிஎஸ்ஸிற்கான டிக்கெட்டை வாங்கினாள். பஸ் ஒரு பெரிய குலுக்கலுடன் பயங்கரமான வேகத்தில் முன்னால் பாய்ந்து செல்ல தொடங்கியது. ஜான்விக்கு பிடிப்பதற்கு மேலே இருக்கும் கம்பி கூட கைகளில் எட்டவில்லை. அவள் ஒரு சீட்டின் ஓரத்தை மிக இறுக்கமாக பற்றி கொண்டாள். பஸ்ஸுக்குள் இருந்த சூழல் மூச்சு திணற செய்வதாக இருந்தது. காலை நேரமாக இருந்தாலும் ஜன்னல் வழியாக வந்த சுட்டெரிக்கும் வெயிலும் உள்ளே இருந்த 50-60 மக்களின் மூச்சு காற்றின் வெப்பமும் சேர்ந்து பஸ்ஸிற்குள் ஒரு சூளையைப் போல புழுக்கத்தை ஏற்படுத்தியது. மக்களின் உடம்பில் இருந்து வெளிவந்த வேர்வை நாற்றமும் யாரோ ஒருவர் அடித்திருந்த மலிவான செண்டின் உக்கிரமான மணமும் அவளது நாசியை துளைத்தது. ஜான்வியின் நெற்றியில் வேர்வை துளிகள் அரும்பியிருந்தன. அவள் படியில் மிகவும் கஷ்டப்பட்டு நிலைத்து நிற்க முயன்றாள். பஸ்ஸில் ஒவ்வொரு முறை பிரேக் போடப்படும் போதும் பின்னால் இருந்து மக்களின் அழுத்தம் அவளை முன்னால் தள்ளியது. அவள் தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த மனிதர் மேல் போய் மோதினாள். ஏன்யா, வண்டியை கொஞ்சம் மெதுவா ஓட்ட மாட்டியா? மனுஷங்களை ஏற்றியிருக்கியா இல்லை மிருகங்களையா என்று யாரோ ஒருவர் டிரைவரை பார்த்து சத்தமிட்டார். ஜான்வியின் அந்த பழைய துணிப்பை இந்த கூட்ட நெரிசலில் நசுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவள் அந்த பையை தன் வயிற்றோடு சேர்த்து மிக இறுக்கமாக அணைத்து பிடித்திருந்தாள். ஏனெனில் அந்த பைதான் அவளது ஒட்டுமொத்த சுயமரியாதையின் அடையாளம். அதை யாருடைய காலடியிலும் மிதிபட விடக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். பஸ் ராஜீவ்காந்தி பவனின் சிக்னலில் வந்து நின்றது. இன்ஜினின் அந்த அதிரும் சத்தமும் நடுக்கமும் ஜான்வியின் கால்கள் வழியாக அவளது ஒட்டுமொத்த உடம்பிலும் பரவியது. ஆனால் அந்த பஸ் இன்ஜினை விடவும் மிக வேகமாக ஜான்வியின் இதயம் படபடவென்று அடித்து கொண்டிருந்தது. சிபிஎஸ் பஸ் ஸ்டாப் நெருங்க நெருங்க அவளது மனதில் இருந்த பயம் ஒரு பூதாகரமான வடிவத்தை எடுத்தது. நீதிமன்றம் என்ற வார்த்தையே சாமானிய மக்களின் மனதில் ஒருவித நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஜான்வி போன்ற கிராமத்தின் ஒரு சாதாரண பண்பான கிராமத்து பெண் ஒருபோதும் போலீஸ் ஸ்டேஷன் படியை கூட மிதித்தவள் அல்ல. தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் வெறும் சமையலறையிலும் கணவனை பார்த்து கொள்வதிலுமே கழித்தவள் இன்று நேரடியாக குடும்ப நீதிமன்றத்தின் வளாகத்தில் போய் நிற்க வேண்டியிருந்தது.
அங்கே என்ன நடக்கும்? அமுதன் என்னிடம் எப்படி நடந்து கொள்வான்? அந்த கருப்பு ஓவர்கோட் அணிந்து கொண்டு ஆங்கிலத்தில் தடதடவென பேசும் அவனது நண்பர்களும் ஜூனியர் வக்கீல்களும் அவனை எப்படி சூழ்ந்திருப்பார்கள்? உனக்கு ஒரு பைசா கூட பெற தகுதி இல்லை, உனக்கு எந்த லட்சணமும் இல்லை என்ற அமுதனின் நேற்றைய நள்ளிரவு மெசேஜ்கள் அவளது கண்கள் முன்னால் நிழலாடின. நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னால் அவன் நிச்சயம் தன்னை அவமானப்படுத்துவான். அவளது அறியாமையையும் அவளது எளிமையையும் பகிரங்கமாக ஏலம் விடுவான். அவள் அவனுக்கு எவ்வளவு தகுதியற்றவள் என்பதை அவன் எப்படியும் நிரூபித்து காட்டுவான். இந்த எண்ணங்கள் மனதில் தோன்றிய உடனே ஜான்வியின் உடம்பே பயத்தில் நடுங்கியது. பஸ் ஜன்னல் வழியாக வந்த வெப்பக்காற்று இப்போது அவளது உடம்பை சுட்டெரிப்பது போல இருந்தது. அவளது நெஞ்சு படபடவென்று அடிக்க தொண்டை வறண்டு போனது. அவள் சுற்றிலும் வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். பஸ்ஸில் இருந்த ஒவ்வொருவரும் தங்களின் சொந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தனர். யாரோ ஒருவர் காதில் இயர்ஃபோன் மாட்டிக்கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தார். யாரோ சிலர் மொபைலில் ரீல்ஸ் பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். ஒரு வயதான பாட்டி கண்களை மூடிக்கொண்டு கடவுளின் நாமத்தை ஜெபித்து கொண்டிருந்தார். அனைவரின் வாழ்க்கையும் எவ்வளவு சீராக சென்று கொண்டிருக்கிறது. அவளது வாழ்க்கை மட்டும்தான் ஒரே நொடியில் முற்றிலும் சிதைந்து போயிருந்தது. ஒரு காலத்தில் எந்த கைகளால் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு சாப்பாடு சமைத்து டப்பாக்களில் அடைத்தாளோ, எந்த கைகளில் தீ காயங்களை தாங்கிக் கொண்டு தன் கணவனின் எதிர்காலத்தை உருவாக்கினாளோ, இன்று அதே கைகள் ஒரு வெற்று துணிப்பையை கட்டிக்கொண்டு பஸ் கூட்ட நெரிசலில் தன் உடம்பின் சமநிலையை தக்க வைத்து கொள்ள ஒரு பரிதாபகரமான முயற்சியை செய்து கொண்டிருந்தன. வழியில் ஒரு பெரிய பள்ளம் வர பஸ் பலமாக குலுங்கி மோதியது. ஜான்வி நிலை தடுமாறினாள். அவள் பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் மேல் விழப்போய் நல்ல வேளையாக தப்பினாள். என்னம்மா நீ, ஒழுங்காக கூட நிற்க தெரியாதா? விடியற் காலையிலேயே வந்து இடிக்கிறாய் என்று அந்த மனிதர் மிகுந்த கோபத்துடன் கத்தினார். ஜான்வி வெறும் சாரி அண்ணா என்று மட்டும் கூறிவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். கண்களில் தேங்கிய கண்ணீரை அவள் அப்படியே தன் முந்தானையால் துடைத்து கொண்டாள். மனதிற்குள் இருந்த மூச்சு திணறலும் வெளியில் இருந்த கூட்ட நெரிசலின் மூச்சு திணறலும் சேர்ந்து அவள் நசுங்கிப்போய் கொண்டிருந்தாள். நெஞ்சுக்குள் ஒரு விசித்திரமான படபடப்பு இருந்தது. ஆயினும் அவள் தன் உதடுகளை இறுக்கமாக கடித்து கொண்டாள். என்ன நடந்தாலும் சரி, இன்று நீதிமன்றத்தில் அமுதன் முன்னால் அழக்கூடாது. என் கண்ணீரை பார்த்து அவன் சந்தோஷப்பட வழிவகுக்கக்கூடாது என்று அவள் தனக்குத்தானே எச்சரித்து கொண்டாள். பஸ் அசோக் ஸ்தம்பத்தின் சிக்னலை கடந்து சிபிஎஸ் திசையை நோக்கி திரும்பியது. இப்போது நீதிமன்றம் மிக அருகில் இருந்தது. சிக்னலில் நின்று கொண்டிருந்த பஸ்ஸின் ஜன்னல் வெளியே வக்கீல்களின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதை ஜான்வி கண்டாள். கருப்பு ஓவர்கோட், கழுத்தில் வெள்ளை நிற வக்கீல் பேண்ட் அணிந்த மனிதர்கள் ஸ்கூட்டர்களிலும் கார்களிலும் சென்று கொண்டிருந்தனர். இது அதே உலகம்தான். தன் உழைப்பை எல்லாம் சாம்பலாக்கி அவள் அமுதனுக்கு பரிசளித்த உலகம். ஆனால் இன்று இதே உலகம் அவளை விழுங்குவதற்கு காத்து கொண்டு நின்றது. மதுரை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம் என்ற பெரிய பெயர் பலகை அவளுக்கு தூரத்தில் இருந்தே தெரிந்தது. அதை கண்டதும் அவளது வயிற்றில் பயத்தில் ஒரு பெரிய உருண்டை உருண்டது போலிருந்தது. சிபிஎஸ் ஸ்டாப்பிற்கு சற்று முன்னதாகவே பஸ் கரகரவென்ற பிரேக் சத்தத்துடன் வந்து நின்றது. ஜான்விக்கு அடுத்த ஸ்டாப்பில், அதாவது நேரடியாக நீதிமன்றத்தின் வாசலிலேயே இறங்க வேண்டியிருந்தது. எனவே கூட்ட நெரிசலுக்கு நடுவே வழி ஏற்படுத்தி கொண்டு அவள் முன்கூட்டியே கதவின் அருகில் வந்து நின்று விட்டாள். சிக்னல் மற்றும் டிராஃபிக் காரணமாக ஏற்கனவே பஸ்ஸிற்கு அதிக தாமதமாகி இருந்தது. இதனால் டிரைவர் மற்றும் கண்டக்டர் மிகுந்த எரிச்சலில் இருந்தனர். சீக்கிரம் இறங்குங்க, சீக்கிரம் இறங்குங்க, பின்னாடி தள்ளி போங்க என்று கண்டக்டரின் கரகரப்பான குரல்
பஸ்ஸிற்குள் எதிரொலித்தது. அதற்குள் நடைபாதையில் இருந்து ஒரு வயதான பெரியவர் பஸ்ஸில் ஏறுவதற்காக கதவின் அருகில் வந்தார். அவருக்கு தோராயமாக 70 முதல் 75 வயதிருக்கலாம். உடம்பில் பலமுறை துவைத்து வெளுத்த, ஆனால் சுத்தமாக அயன் செய்யப்பட்ட ஒரு வெள்ளை நிற காட்டன் சட்டையும் கருப்பு நிறத்திலான ஒரு பழைய பாணி பேண்டும் அணிந்திருந்தார். தலையில் இருந்த முடிகள் முற்றிலும் நரைத்து வெண்மையாக இருந்தன. ஆயினும் மிகவும் நேர்த்தியாக வாரப்பட்டிருந்தன. முகத்தில் சுருக்கங்களின் வலைப்பின்னல் இருந்தாலும் கண்களில் அணிந்திருந்த தடிமனான கண்ணாடி வழியே தெரிந்த அவரது பார்வை மிகவும் கூர்மையாக இருந்தது. அவரது ஒரு கையில் பழைய மரப்பிடி கொண்ட பழுப்பு நிற குடை ஒன்று இருந்தது. அதை அவர் ஒரு ஊன்றுகோலாக தரையில் ஊன்றியபடி நின்றிருந்தார். அந்த தாத்தா தன் நடுங்கும் கைகளால் பஸ்ஸின் கதவு கம்பியை பற்றி கொண்டார். மிகுந்த பிரியத்தனத்தோடு தன் ஒரு காலை பஸ்ஸின் உயரமான படியில் எடுத்து வைத்தார். அவரது வயதும் உடம்பும் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. ஆயினும் அவர் தன்னை மேலே இழுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த தாத்தாவின் இரண்டாவது கால் படியில் பதிவதற்கு முன்பாகவே பஸ்ஸின் பின்புறத்திலிருந்து கண்டக்டர் விசிலடித்தார். "வண்டியை எடுங்க டிரைவர், போலாம் முன்னாடி" என்று அவர் சத்தமிட்டார். டிரைவர் பின்னால் திரும்பி பார்க்காமலேயே மிகுந்த இரக்கமற்ற தனத்தோடும் அலட்சியத்தோடும் கிளட்சை விட்டு வண்டியை தடாலடியாக ரேஸ் செய்தார். அடுத்த காட்சி ஒரு திரைப்படத்தைப் போல மிக மெதுவான இயக்கத்தில் ஜான்வியின் கண்கள் முன்னால் அரங்கேறியது. பஸ் திடீரென கொடுத்த அந்த உயிரை பறிக்கும் அளவிற்கான பயங்கர குலுக்கலும் தாத்தாவின் கைகள் கம்பியிலிருந்து நழுவியதும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தன. தாத்தாவின் உடம்பின் சமநிலை முற்றிலும் குலைந்தது. அவரது கால் படியிலிருந்து வழுக்கியது. கையில் இருந்த அந்த பழைய குடை நழுவி பஸ்ஸின் இரும்பு தரையில் விழுந்து சிதறியது. புவியீர்ப்பு விதியின்படி அவரது வயதான பலவீனமான உடம்பு நேராக பின்னோக்கி தார் சாலையை நோக்கி விழத் தொடங்கியது. பஸ்ஸின் வேகம் அதிகரித்து கொண்டே இருக்க அந்த தாத்தா பஸ்ஸிலிருந்து வெளியே காற்றில் தூக்கி எறியப்பட்டு கொண்டிருந்தார். தார் சாலையில் தலைமோதி அவர் அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறக்கப் போகிறார் என்பது மிக தெளிவாக கண்ணெதிரே தெரிந்தது. சுற்றிலும் நின்று கொண்டிருந்த திடகாத்திரமான ஆண் பயணிகள், சாலையில் சென்று கொண்டிருந்த மக்கள் என அனைவரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போயினர். யாருடைய வாயிலிருந்தும் ஒரு வார்த்தை கூட வரவில்லை. எந்த ஒரு மனிதனும் உதவவில்லை. யாருடைய கரங்களும் நீளவில்லை. மக்கள் வெறும் கண்களை அகல விரித்து வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அதே வினாடியில் தன் சொந்த துக்கத்திலும் பயத்திலும் மூழ்கியிருந்த ஜான்வியின் உள்ளே இருந்த ஒரு இயல்பான மனித நேயமும் சாமர்த்தியமும் விழித்து கொண்டன. தன் சொந்த விவாகரத்து நோட்டீஸ், நீதிமன்றத்தை பற்றிய பயம், அமுதனின் அவமானம், இவை எல்லாவற்றையும் அவள் அந்த ஒரு கணத்திற்காக முற்றிலுமாக மறந்து போனாள். அவள் தன் வயிற்றோடு அணைத்து பிடித்திருந்த அந்த துணிப்பையை ஒரே இழுப்பாக பஸ்ஸின் தரையில் தூக்கி எறிந்தாள். தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் பஸ்ஸின் திறந்திருந்த கதவு வழியாக தன் உடம்பை வெளியே சாய்த்து காற்றில் தத்தளித்து கொண்டிருந்த அந்த தாத்தாவின் கையை மின்னல் வேகத்தில் பற்றி கொண்டாள். "தாத்தா" என்று ஜான்வியின் வாயிலிருந்து ஒரு மரண ஓலம் வெளிப்பட்டது. அவளது இரு கைகளின் விரல்களும் அந்த தாத்தாவின் மணிக்கட்டை சுற்றி மிக இறுக்கமாக பிணைத்திருந்தன. ஒரு கையால் அவள் கதவின் கம்பியை பிடித்து கொண்டிருந்தாள். மறு கையால் தாத்தாவின் முழு எடையையும் தாங்கி நின்றாள். ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸிலிருந்து வெளியே தொங்கிக் கொண்டிருந்த தாத்தாவின் உடலின் ஒட்டுமொத்த பாரமும் ஜான்வியின் மென்மையான தோள்களில் இறங்கியது. அவளது கைகளின் நரம்புகள் எல்லாம் புடைத்து இழுபட்டன. அவளது புடவையின் முந்தானை எப்போதோ தோளில் இருந்து கீழே நழுவி விழுந்திருந்தது. "டிரைவர், வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க" என்று அவள் தன் முழு மூச்சையும் திரட்டி கத்தினாள்.
அவளது கண்கள் பயத்தால் விரிந்திருந்தன. அவளது குரலை கேட்டும் மக்களின் அலறல் சத்தத்தை கேட்டும் ஒரு வழியாக டிரைவர் பிரேக்கை பலமாக மிதித்து வண்டியை நிறுத்தினார். வண்டி நின்றதும் ஜான்வி தன் உடம்பில் எஞ்சியிருந்த அத்தனை பலத்தையும் ஒன்று திரட்டி தாத்தாவை பலமாக பஸ்ஸிற்குள் இழுத்தாள். தாத்தாவும் ஜான்வியும் பஸ் படியிலிருந்து உள்ளே இருந்த இரும்பு தரையில் தடால் என்று ஒன்றாக விழுந்தனர். ஒட்டுமொத்த பஸ்ஸிற்குள்ளும் ஒரு கணம் மயான அமைதி நிலவியது. ஜான்வி மூச்சிறைக்கு கிடந்தாள். அவளது இதயம் நெஞ்சுக்கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வந்துவிடும் போல அவ்வளவு வேகமாக அடித்து கொண்டிருந்தது. நெற்றியில் வேர்வை துளிகள் கோர்த்திருந்தன. அவள் அதே நிலையிலும் சட்டென்று எழுந்து தாத்தாவை தாங்கி பிடித்தாள். தாத்தா, தாத்தா, நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எங்கேயும் அடிபடலையே என்று அவள் நடுங்கும் கைகளால் அவரது உடம்பில் படிந்திருந்த தூசியை தட்டிவிட்டு கொண்டே கேட்டாள். டிரைவர் இருந்த இடத்திலிருந்தே தன் தலையை திருப்பி பார்த்து மிகுந்த வெட்கமில்லாமல் கத்தினார். பெரியவங்களுக்கு ஒழுங்காக வண்டியில் ஏறத் தெரியாதா? உயிர் விடுவதற்கு எங்களுடைய வண்டிகள்தான் கிடைக்கிறதா? வீட்டுக்கு போய் சாக வேண்டியது தானே? ஜான்வி ஒரு சுட்டெரிக்கும் பார்வையை அந்த டிரைவர் மீது வீசினாள். ஆனால் தற்போதைக்கு அவளுக்கு தாத்தாவின் நிலைமையை பார்ப்பதுதான் மிக முக்கியமானதாக தோன்றியது. தாத்தா இன்னும் வேகமாக மூச்சு விட்டு கொண்டிருந்தார். ஆனால் அவர் ஆபத்தின்றி சுமூகமாக இருந்தார். ஜான்வி கீழே விழுந்திருந்த அவரது குடையை எடுத்து அவருக்கு ஆதரவு கொடுத்து எழுப்பி நிறுத்தினாள். அவள் சுற்றிலும் பார்த்தாள். தாத்தா அமர்வதற்கு ஒரு இடம் தேவையாக இருந்தது. அவளது பார்வை முன்னால் முதியோர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சீட்டின் மீது விழுந்தது. அங்கே ஒரு 20-22 வயது மதிக்கத்தக்க திமிர் பிடித்த வாலிபன் காதில் பெரிய ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு மொபைலில் ஏதோ கேம் விளையாடியபடி நிம்மதியாக அமர்ந்திருந்தான். இவ்வளவு பெரிய விபத்து நிகழ்ந்தும் அவன் ஒருமுறை கூட தவறியும் தன் தலையை நிமிர்த்தி பார்க்கவில்லை. அவனது கால்களில் விலை உயர்ந்த ஷூக்களும் உடம்பில் பிராண்டட் டிஷர்ட்களும் இருந்தன. அவன் சுயிங்கம் மென்று கொண்டே மொபைல் ஸ்கிரீனில் விரல்களை ஓட்டுவதில் மூழ்கியிருந்தான். ஜான்வியின் உள்ளே இருந்த கோபம் எரிமலையாக வெடித்தது. இன்று காலை முதலே அமுதனின் திமிரினாலும் சாலையில் இருந்த மக்களின் கேலி பேச்சுக்களாலும் இப்போது இந்த டிரைவரின் கொழுப்பாலும் அவளது மனதில் கோபக்குழம்பு கொதித்து கொண்டிருந்தது. அவள் தாத்தாவை ஒரு கையால் பிடித்து கொண்டு அந்த வாலிபனின் முன்னால் போய் நின்றாள். ஏய் தம்பி! ஜான்வியின் குரல் பஸ் இன்ஜினின் சத்தத்தையும் கிழித்து கொண்டு ஒலித்தது. அந்த வாலிபன் தன் நெற்றியை சுருக்கி கொண்டு ஒரு பக்க ஹெட்ஃபோனை கழற்றிவிட்டு நிமிர்ந்து பார்த்தான். என்ன விஷயம் என்று அவன் மிகுந்த அலட்சியத்தோடு கேட்டான். எழுந்திருங்க இங்கிருந்து என்று ஜான்வி தன் கண்களை உருட்டி மிக கடுமையான மற்றும் தெளிவான வார்த்தைகளில் அதட்டினாள். இந்த இடம் முதியோர்களுக்கானது. உங்களுக்கு கண்ணில் தெரியவில்லையா? ஒரு மனிதர் இப்போது பஸ்ஸிலிருந்து கீழே விழுந்து சாக கிடந்து தப்பித்திருக்கிறார். உங்களுக்கு இங்கே மொபைலில் கேம் விளையாட வேண்டியிருக்கிறதா? கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லை? முதல்ல எழுந்திருங்க. அவளது குரலில் இருந்த அந்த எதிர்பாராத ஆக்ரோஷத்தை கண்டு ஒட்டுமொத்த பஸ்ஸும் ஸ்தம்பித்தது. அந்த வாலிபன் எதிர்த்து ஏதோ பேச வந்தான். ஆனால் ஜான்வியின் கண்களில் தெரிந்த அந்த தகிக்கும் நெருப்பையும் அவளது அந்த ஆக்ரோஷமான நிலையையும் கண்டதும் அவனது வாயே அடைத்து போனது. அவன் பேசாமல் மொபைலை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு எழுந்து பஸ்ஸின் பின்பக்கத்திற்கு சென்று நின்று கொண்டான். ஜான்வி மிகுந்த மரியாதையோடு தாத்தாவை அந்த இடத்தில் அமர வைத்தாள். அமருங்கள் தாத்தா, மெதுவாக மூச்சு விடுங்கள், தண்ணீர் வேண்டுமா என்று அவள் மிகுந்த பாசத்தோடு கேட்டாள். அவள் கீழே விழுந்து கிடந்த தன் பையை எடுத்துக்கொண்டு தாத்தாவின் அருகில் நின்று கொண்டாள். தாத்தா தன் இடத்தில் அமர்ந்தார். அவர் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு தன் ஆடைகளை சற்றே சரி செய்து கொண்டார். மரணத்தின் வாயில் வரை சென்று மீண்டு வந்த இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகும் அவரது முகத்தில் ஒரு சிறு துளி பயமோ அல்லது கை கால்களில் நடுக்கமோ கூட இருக்கவில்லை. மாறாக அவரது முகத்தில் ஒரு விசித்திரமான
ஆழமான அமைதி குடிபுகுந்திருந்தது. அவரது தடிமனான கண்ணாடி ஃப்ரேமிற்கு பின்னால் தெரிந்த கண்கள் ஏதோ ஒரு ஆழமான ஏரியைப் போல அசையாமல் ஸ்திரமாக இருந்தன. மேலோட்டமாக பார்ப்பதற்கு அவர் ஏதோ எளிய பழைய ஆடைகளை அணிந்த ஒரு ஏழை தாத்தாவைப் போல தெரிந்தாரே தவிர, அவர் அமர்ந்திருந்த விதம், அவரது பார்வை மற்றும் அவரது ஒட்டுமொத்த ஆளுமையில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு தனி கம்பீரம் இருந்தது. ஒட்டுமொத்த உலகத்தையும் தனக்குள்ளே அடக்கி உலகிற்கே நீதி வழங்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒளிவட்டம் அவரை சுற்றி இருப்பது போல இருந்தது. அவர்தான் நீதிபதி மாதவ ராகவ். இது ஜான்விக்கோ அல்லது அந்த பஸ்ஸில் இருந்த மற்ற யாருக்குமோ தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அவரது அந்த தனித்துவமான காந்த சக்தி மட்டும் அங்குள்ள அனைவராலும் உணர முடிந்தது. மாதவ ராகவ் தன் கூர்மையான மற்றும் அமைதியான பார்வையை ஜான்வியின் மீது செலுத்தினார். என்னை நீ காப்பாற்றிவிட்டாய் அம்மா. நிஜமாகவே கடவுளைப் போல ஓடி வந்து என் உயிரை மீட்டெடுத்தாய். அவரது குரல் மிகவும் கம்பீரமானதாகவும் அதே சமயம் மிகுந்த பாசத்தோடும் இருந்தது. அந்த தொனியில் ஒரு தனி ஈர்ப்பும் நன்றி உணர்வும் ஒன்றாக கலந்திருந்தன. ஜான்வி வெறும் தலையை மட்டும் அசைத்து தன் முகத்தில் ஒரு லேசான புன்னகையை கொண்டு வர முயன்றாள். மாதவ ராகவின் பார்வை ஜான்வியின் முகத்தை சுற்றி வந்தது. ஒரு தேர்ந்த நீதிபதியின் பார்வை மனிதர்களின் முகத்தை வாசிப்பதில் ஒருபோதும் தவறு செய்வதில்லை. அவர் ஒரே நொடியில் கண்டுகொண்டார், இந்த ஆச்சரியமான பெண் இப்போதுதான் இவ்வளவு பெரிய வீரச் செயலை செய்திருக்கிறாள். தன் சொந்த உயிரையும் பந்தய பொருளாக்கி முகம் தெரியாத ஒரு வயதான மனிதரை காப்பாற்றியிருக்கிறாள். அவளது முகத்தில் ஒரு மாசற்ற எளிய அழகு தெரிகிறது. ஆனால் அவளது கண்களில் ஒரு மிகப்பெரிய துக்கம் தேங்கி நிற்கிறது. இரவு முழுவதும் அழுது வீங்கியிருந்த அந்த கண்கள், முகத்தில் கலைந்திருந்த அந்த களைப்பு, தோளில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த பழைய துணிப்பை மற்றும் அவளது நடுங்கும் கைகள், இவை எதுவுமே மாதவ ராகவின் கூர்மையான பார்வையில் இருந்து தப்பவில்லை. இந்த மகள் இப்போது என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். ஆனால் அவளோ தனக்குள்ளே எங்கோ ஒரு புள்ளியில் முற்றிலும் உடைந்திருக்கிறாள் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். வெளியில் மதுரையின் வெயில் சுட்டெரிக்கத் தொடங்கியிருந்தது. பஸ் இப்போது சிபிஎஸ்ஸின் முக்கிய ஸ்டாப்பை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தது. ஒரு எதிர்பாராத சம்பவமானது முற்றிலும் மாறுபட்ட இருவேறு உலகங்களை சேர்ந்த மனிதர்களை, அதாவது முற்றிலும் சிதைந்து போன ஒரு எளிய குடும்ப பெண்ணையும் சட்ட உலகத்தின் உச்சத்தில் இருக்கும் ஒரு புகழ்பெற்ற மாண்புமிகு நீதிபதியையும் ஒன்றாக இணைத்திருந்தது. இந்த இணைப்பானது ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பப் போகிறது. பஸ் இப்போது சிபிஎஸ்ஸின் முக்கிய ஸ்டாப்பிற்குள் நுழைந்தது. ஜன்னல் வழியாக வந்த காற்றில் ஜான்வியின் முகத்தில் விழுந்த தலைமுடி சுருள்களை அவள் மீண்டும் மீண்டும் காதின் பின்னால் ஒதுக்கி கொண்டிருந்தாள். தாத்தா இப்போது முற்றிலும் தேறியிருந்தார். அவரது மூச்சு வேகம் இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தது. அவர் அந்த மரப்பிடி கொண்ட தன் பழைய குடையை இரு கைகளாலும் மிக இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தார். சிறிது நேரம் அங்கே ஒரு அமைதி நிலவியது. தாத்தாவின் கூர்மையான மற்றும் அனுபவம் வாய்ந்த பார்வை ஜான்வியின் முகத்தை வாசித்து கொண்டிருந்தது. இந்த மகள் இப்போதே ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். ஆனால் அவளது கவனம் மட்டும் எங்குமே இல்லை என்பதை அவர் கண்டார். அவள் ஜன்னலுக்கு வெளியே வெறித்து பார்த்தபடி ஏதோ சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். அவளது கண்களின் ஓரங்கள் மீண்டும் நனைந்திருந்தன. விடியற் காலையிலேயே இவ்வளவு வாடிய முகத்தோடு எங்கே செல்கிறாய் அம்மா? தாத்தாவின் அந்த அமைதியான கம்பீரமான அதே சமயம் மிகுந்த பாசம் நிறைந்த குரல் ஜான்வியின் சிந்தனையை கலைத்தது. அந்த பேச்சில் அப்படி ஒரு சொந்த பந்தத்தின் ஆத்மார்த்தமான உணர்வு இருந்ததால் ஜான்வியின் இதயம் ஒரு கணம் திடுக்கிட்டது. எத்தனை மாதங்களாக, ஏன் எத்தனை வருடங்களாகவே அவளிடம் இவ்வளவு அன்போடும் அக்கறையோடும் யாரும் பேசியதே இல்லை. அவளுக்கு சட்டென்று கிராமத்தில் இருக்கும் தன் அப்பாவின் ஞாபகம் வந்தது.
அவள் உடனடியாக தன் கண்களை துடைத்து கொண்டு போலியாக புன்னகைக்க முயன்றபடி கூறினாள், ஒன்றுமில்லை தாத்தா, இங்கே சிபிஎஸ் அருகில் ஒரு சிறிய வேலை இருந்தது. அவள் பார்வையை தவிர்த்தாள். முற்றிலும் சிதைந்து போன தன் குடும்ப வாழ்க்கையை பற்றியும் நீதிமன்ற படியேற வேண்டிய நிலை வந்திருப்பதை பற்றியும் முகம் தெரியாத ஒரு மனிதரிடம் எப்படி சொல்வது என்ற தயக்கத்தால் அவள் விஷயத்தை திசை திருப்ப முயன்றாள். ஆனால் ஓய்வு பெற்ற மாண்புமிகு நீதிபதி மாதவராகவின் கூர்மையான பார்வையில் இருந்து உலக மகா குற்றவாளிகளே தப்பியதில்லை. அப்படி இருக்க இந்த மாசற்ற பெண்ணின் மறைக்கப்பட்ட துக்கம் மட்டும் எப்படி தப்பும்? அவர் மிகுந்த மென்மையோடு தன் சுருக்கங்கள் நிறைந்த கையை ஜான்வியின் தலையின் மீது வைத்தார். மகளே, நான் வயதில் உன்னை விட மிகவும் பெரியவன். மனிதனின் கண்கள், அவனது உதடுகள் மறைக்கும் அத்தனை வார்த்தைகளையும் அப்பட்டமாக சொல்லிவிடும். உன் கண்களில் வானமளவிற்கு துக்கம் தேங்கி நிற்கிறது. தன் சொந்த உயிரையும் பந்தய பொருளாக்கி என்னை மீட்டெடுத்த என் மகள் ஏன் இவ்வளவு விரக்தியோடு இருக்கிறாள்? என்னிடம் சொல். மனதை திறந்து பேசு அம்மா. முகம் தெரியாத ஒரு மனிதரிடம் துக்கத்தை மிக எளிதாக பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த பாசமான ஸ்பரிசத்தாலும் வார்த்தைகளாலும் ஜான்வியின் பொறுமையின் அணை இறுதியாக உடைந்தது. நேற்று இரவு முதல் அவள் மனதிற்குள் அமுக்கி வைத்திருந்த விக்கல் சட்டென்று வெடித்து வெளியே வந்தது. பஸ்ஸில் இருக்கும் மற்ற மக்களுக்கு தன் அழுகுரல் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவள் தன் முந்தானையால் வாயை பொத்தி கொண்டாள். அவள் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். தாத்தா எதுவுமே பேசவில்லை. அவர் அவளை மனமாற அளவிட்டாரே தவிர தடுக்கவில்லை. மனதிற்குள் இருக்கும் அத்தனை வேதனைகளும் கண்ணீரின் வழியாக வெளியேறட்டும் என்று அவர் பொறுமையாக காத்திருந்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு ஜான்வி சற்றே அமைதியானாள். அவள் தன் தழுதழுத்த குரலில் சொல்லத் தொடங்கினாள், தாத்தா, நான் மாவட்ட நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். குடும்ப நீதிமன்றத்தில் என் சொந்த கணவனிடமிருந்து விவாகரத்து பெறுவதற்காக. விவாகரத்து என்ற வார்த்தையை உச்சரிக்கும் போதே அவளது குரல் நடுங்கியது. அவள் தொடர்ந்து கூறினாள், என் பெயர் ஜான்வி. நான் கிராமத்தை சேர்ந்தவள். 7 வருடங்களுக்கு முன்பு அமுதனுடன் எனக்கு திருமணம் நடந்தது. அப்போது அவர்கள் ஒரு சிறிய அறையில் வசித்து வந்தார்கள். வக்கீல் படிப்பு படித்து கொண்டிருந்தார்கள். வீட்டில் சாப்பிடுவதற்கு கூட ஒரு உணவு இருக்கவில்லை. நான் என் திருமண நகைகளை விற்றேன். வைகை ஆற்றங்கரையில் மாணவர்களுக்கு சாப்பாடு செய்து கொடுத்து அவரது கல்லூரி ஃபீஸை கட்டினேன். நான் பட்டினியாக கிடந்தாலும் அவரது படிப்பிற்கு எந்த ஒரு தடங்கலும் வராமல் பார்த்து கொண்டேன். நான் ஒரு பெரிய வக்கீலானதும் உன்னை மகாராணி போல வாழ வைப்பேன் என்று அவர் எப்போதும் கூறுவார். இன்று அவர் மதுரையின் மிகப்பெரிய வக்கீலாகிவிட்டார். மாசி வீதியில் எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளாட் இருக்கிறது, கார் இருக்கிறது. ஆனால் இப்போது அவரது வாழ்க்கையில் எனக்கான இடம் மட்டும் எங்குமே இல்லை தாத்தா. மாதவ ராகவ் மிகவும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவளது பேச்சை கேட்டு அவரது முகத்தில் எந்த ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சியும் ஏற்படவில்லை. ஏனெனில் சமுதாயத்தில் இருக்கும் இந்த தீய புற்றுநோயை அவர் நீதிமன்றத்தில் தினமும் பார்த்து கொண்டிருப்பவர்தான். பணமும் புகழும் வந்த பிறகு அவருக்கு என்னை பார்க்கவே அவமானமாக தெரியத் தொடங்கியது. ஜான்வியின் குரல் இப்போது மிகுந்த வேதனையோடு ஒலித்தது. என்னுடைய பேச்சு வழக்கு, என்னுடைய எளிய வாழ்க்கை முறை ஆகியவை அவரது பெரிய கார்ப்பரேட் பார்ட்டிகளில் அவருக்கு தகுதியற்றதாக தோன்றின. அவர் என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டார். நேற்று இரவு எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி 1,00,000 ரூபாயை வாங்கி கொண்டு நிரந்தரமாக கிராமத்துக்கே ஓடிவிடு, பேசாமல் கையெழுத்திடு, இல்லையென்றால் நீதிமன்றத்தில் உன் மானத்தையே ஏலம் எடுத்து விடுவேன் என்று மிரட்டினார். தாத்தா, எந்த கைகளால் நான் அவரது எச்சில் பாத்திரங்களை கழுவினேனோ அதை கைகளை பார்க்க இன்று அவருக்கு அசிங்கமாக இருக்கிறது. நான் என்ன தவறு செய்தேன்?
என் கணவனை என் உயிராக நினைத்து நேசித்தது மட்டும்தான் நான் செய்த குற்றமா? ஜான்வியின் கண்களில் இருந்து மீண்டும் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. மாதவ ராகவ் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு அப்படியே அமர்ந்திருந்தார். அவரது கண்களில் இப்போது ஒரு தந்தையின் பாசமும் ஒரு நீதிபதியின் கண்டிப்பும் ஒன்றாக கலந்திருந்தன. அவர் தன் கைத்தடியை நிலத்தில் லேசாக தட்டிவிட்டு மிகுந்த கம்பீரமான வார்த்தைகளில் பேசத் தொடங்கினார். மகளே, என் முகத்தை பார். ஜான்வி தன் தலையை நிமிர்த்தினாள். எந்த ஒரு மனிதன் பிச்சைக்காரனைப் போல பணத்திற்கும் போலியான அந்தஸ்திற்கும் பின்னால் ஓடி தன் கையில் இருக்கும் உண்மையான வைரத்தை நடுத்தெருவில் தூக்கி எறிகிறானோ, அந்த மனிதன் நீ அழுவதற்கு கூட தகுதியற்றவன். மாதவ ராகவின் அந்த வார்த்தைகள் ஒரு மந்திரத்தைப் போல பஸ்ஸின் இரைச்சலையும் கிழித்து கொண்டு ஜான்வியின் காதுகளில் விழுந்தன. நீ என்ன நினைக்கிறாய்? நீ தோற்றுவிட்டாய் என்றுதானே? இல்லை, தோற்றது உன் கணவன்தான். அவன் ஒரு சாதாரண நேர்மையான தங்கம் போன்ற மனைவியின் துணையை இழந்திருக்கிறான். எந்த ஒரு பெண் தன் சொந்த இறக்கைகளை வெட்டி கொண்டு தன் கணவன் பறப்பதற்காக வானத்தை கொடுத்தாளோ, அவளது மதிப்பை வெறும் பணத்தை கொண்டு எடை போடும் மனிதன் உள்ளுக்குள் எவ்வளவு பெரிய பிச்சைக்காரனாக இருப்பான் என்பதை நீயே யோசித்துப் பார். உன்னை நீயே ஏன் குறைத்து மதிப்பிடுகிறாய்? நீ ஒரு வைரம் அம்மா. வைரத்தின் மதிப்பு வெறும் கண்ணாடி துண்டுகளை சேகரிக்கும் ஒருவனுக்கு ஒருபோதும் தெரியாது. உன்னுடைய இந்த கண்ணீரை அவனுக்காக வீணடித்து விடாதே. தத்துவங்கள் நிறைந்த உடம்பை சிலிர்க்க வைக்கும் அந்த வார்த்தைகள் ஜான்வியின் இதயத்தில் ஆழமாக பதிந்தன. இதுவரை அமுதன் அவளை தகுதியற்றவள், விவரமறியாதவள், கிராமத்து காட்டான் என்றெல்லாம் வசைபாடி இருந்தான். ஆனால் இந்த முகம் தெரியாத பெரியவரோ அவளை வைரம் என்று அழைத்திருக்கிறார். அவளுக்குள் இருந்த அந்த பழைய உழைப்பாளியான சுயமரியாதை மிக்க ஜான்வி சட்டென்று விழித்து கொண்டாள். அவளது முதுகெலும்பு நேராக நிமிர்ந்தது. கண்ணீர் சட்டென்று நின்றது. கண்களில் ஒரு புதிய பிரகாசம் குடியேறியது. தாத்தாவின் அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஒரு மறுவாழ்வு தரும் அமுதம் போல அமைந்தன. இருளில் மூழ்கிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனுக்கு சட்டென்று ஒரு ஒளிக்கீற்று தெரிந்தது போன்ற ஒரு நிலை அவளுக்கு ஏற்பட்டது. அடுத்த ஸ்டாப் சிபிஎஸ், மாவட்ட நீதிமன்றம், மாவட்ட கோர்ட். வண்டியிலிருந்து இறங்குங்க என்று கண்டக்டர் சத்தமிட பஸ் நீதிமன்றத்திற்கு சற்று முன்பாக உள்ள ஸ்டாப்பில் வந்து நின்றது. ஜான்வி தன் துணிப்பையை தன் தோளில் மாட்டிக்கொண்டாள். அவள் மிகுந்த மரியாதையோடு தாத்தா எழுவதற்கும் உதவி செய்தாள். இருவரும் பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கினர். மதுரையின் வெயில் இப்போது நன்றாகவே சுட்டெரிக்க தொடங்கியிருந்தது. முன்னால் மதுரை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம் என்ற பெரிய பிரம்மாண்டமான பெயர் பலகை தெரிந்து கொண்டிருந்தது. அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை பார்த்து இப்போது ஜான்விக்கு பயம் வரவில்லை. மாறாக போராடி வெல்ல வேண்டும் என்ற ஒரு புதிய வைராக்கியம் பிறந்தது. நான் வருகிறேன் தாத்தா, உடம்பை பார்த்து கொள்ளுங்கள் என்று ஜான்வி தன் இரு கரங்களையும் கூப்பி அவருக்கு வணக்கம் செலுத்தினாள். இப்போது நீங்கள் என்னிடம் பேசிய வார்த்தைகள் எனக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கின்றன. உங்களுடைய இந்த உதவியை நான் என் வாழ்வில் மறக்க மாட்டேன். அவள் விடை பெற்று திரும்பிய போது, நில்லம்மா என்று தாத்தா அவளை கூப்பிட்டார். அவர் தன் குடையை விரித்தபடி மிகவும் அமைதியாக கூறினார், எனக்கும் நீதிமன்றத்தில்தான் வேலை இருக்கிறது. நான் உன்னோடு வருகிறேன், நட. ஜான்விக்கு சற்றே ஆச்சரியமாக இருந்தது. இந்த வயதான தாத்தாவிற்கு நீதிமன்றத்தில் என்ன வேலை இருக்கப் போகிறது? ஏதேனும் நிலப்பிரச்சனை சம்பந்தமான கேஸ் நடந்து கொண்டிருக்குமோ? ஆனால் அவள் அதை பற்றி அதிகமாக யோசிக்கவில்லை. அவளுக்கும் அப்போது ஒரு துணை தேவையாகத்தான் இருந்தது. அவள் தாத்தாவுடன் நீதிமன்றத்தின் வளாகத்திற்குள் நுழைந்தாள். நீதிமன்றத்தின் அந்த வளாகம் என்பது
முற்றிலும் ஒரு தனி உலகமாக இருந்தது. நுழைவாயிலில் காலடி எடுத்து வைத்ததுமே வக்கீல்களும் வழக்காடிகளும் அலைமோதும் ஒரு பெரிய கூட்டத்தை காண முடிந்தது. நன்றாக இஸ்திரி செய்யப்பட்ட வெள்ளை சட்டையும் கருப்பு ஓவர் கோட்டும் அணிந்து கழுத்தில் வெள்ளை வக்கீல் பேண்ட் மாட்டியிருந்த வக்கீல்கள் கைகளில் சிவப்பு நாடாவால் கட்டப்பட்டிருந்த தடிமனான ஃபைல்களை தூக்கி கொண்டு அங்கும் இங்கும் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்தனர். சிலரது முகத்தில் வழக்கில் வெற்றி பெற்றதற்கான சந்தோஷம் தெரிந்தது. சிலரது முகத்திலோ கேஸை தோற்றுவிடுவோமோ என்ற கவலை தாண்டவமாடியது. நீதிமன்றத்தின் உயரமான பழங்கால கற்களால் கட்டப்பட்ட கட்டிட படிக்கட்டுகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஒரு பக்கத்தில் ஆலமரம் மற்றும் அரச மரங்களின் நிழலில் டைப்பிஸ்டுகள் வரிசையாக அமர்ந்திருந்தனர். அவர்களது பழங்கால டைப்ரைட்டர்களின் கொட 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 என்ற சத்தமும் இடையில் டிங் என்று வரும் ஒலியும் அந்த வளாகம் முழுவதும் எதிரொலித்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு அருகில் நோட்டரி மற்றும் ஸ்டாம்ப் பேப்பர் விற்பவர்களின் கூட்டமும் இருந்தது. அங்கிருந்த டீ கடைகளில் இருந்து கொதிக்கும் டீ மற்றும் இஞ்சியின் நறுமணம் காற்றில் பரவி கொண்டிருந்தது. வக்கீல்களின் குழுக்கள் கைகளில் டீ கிளாஸ்களையும் சூடான பஜ்ஜி தட்டுகளையும் ஏந்தி கொண்டு உரத்த குரலில் சட்டப்பிரிவுகள் பற்றியும் நடந்து கொண்டிருக்கும் கேஸ்கள் பற்றியும் விவாதித்து கொண்டிருந்தனர். போலீஸ் வண்டிகள், விலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்ட கைதிகள், நீதியை எதிர்நோக்கி வந்திருக்கும் ஏழை விவசாயிகள், நிலப்பிரச்சனையில் சிக்கியிருக்கும் பங்காளி சண்டைகள் மற்றும் ஜான்வியைப் போல சிதைந்து போன குடும்ப கதையோடு வந்திருக்கும் பல பெண்கள் என இந்த அத்தனை சலசலப்புகளோடு மதுரை நீதிமன்றம் அடியோடு நிரம்பி வழிந்தது. காற்றில் பழைய ஆவணங்கள், மை மற்றும் வேர்வையின் ஒரு விசித்திரமான மனம் கலந்திருந்தது. இத்தகைய சூழல் ஒரு சாதாரண மனிதனை அச்சுறுத்துவதாகவே இருந்தது. ஆனால் இன்று ஜான்வி தனியாக இல்லை. அவளது அருகில் அந்த வயதான தாத்தா மிகவும் அமைதியாக ஆனால் மிகுந்த கம்பீரத்துடன் தன் கைத்தடியை ஊன்றியபடி நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் நடந்து வந்த விதத்தில் அப்படி ஒரு தனி அதிகாரம் இருந்தது. அதனால் தவறியும் கூட யாரும் அவர் மீது மோதவில்லை. மாறாக மக்கள் கூட்டம் தானாகவே அவருக்கு வழிவிட்டு விலகியது. நாம் குடும்ப நீதிமன்றத்தின் காத்திருப்பு பகுதிக்கு செல்ல வேண்டும் மகளே, நட அங்கே என்று தாத்தா அவளுக்கு வழிகாட்டினார். இந்த நீதிமன்றத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கும் அவருக்கு அத்தனை தெளிவாக தெரிந்திருந்தது. ஜான்விக்கு அவருக்கு பின்னால் அந்த கூட்ட நெரிசலுக்கு நடுவே வழி ஏற்படுத்தி கொண்டு குடும்ப நீதிமன்றத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். இப்போது அங்கேதான் அவளுக்கும் அமுதனுக்கும் இடையேயான சந்திப்பு நிகழப்போகிறது. அந்த வினாடி அவளது வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய புயலை கொண்டு வர காத்திருந்தது. குடும்ப நீதிமன்றத்தின் அந்த பழமையான காற்றோட்டமில்லாத கட்டிடம் வெளியில் இருந்த சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து உள்ளே நுழைந்த உடனே அதன் புழுக்கமும் அங்கே தேங்கியிருந்த வேர்வை நாற்றமும் ஜான்வியை தாக்கியது. காத்திருப்பு பகுதி என்பது ஒரு நீண்ட வராண்டாவாக இருந்தது. அங்கே சுவரொட்டி ஒட்டப்பட்டு பெயிண்ட் உரிந்து போயிருந்த பழங்கால மர பெஞ்சுகள் போடப்பட்டிருந்தன. அங்கே அமர்ந்திருந்த ஒவ்வொரு முகத்திலும் ஒரு திக்கற்ற நிலையும் தொலைந்து போன கனவுகளும் அப்பட்டமாக தெரிந்தன. ஜான்வியும் தாத்தாவும் ஒரு மூலையில் இருந்த பெஞ்சில் போய் அமர்ந்தனர். ஜான்வி தன் துணிப்பையை தன் மடியில் மிக இறுக்கமாக அணைத்து பிடித்திருந்தாள். அவளது பார்வை தொடர்ந்து வராண்டாவின் முக்கிய நுழைவாயிலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. எழும் ஒவ்வொரு காலடி சத்தத்திற்கும் அவளது நெஞ்சு படபடவென்று அடிப்பது அதிகரித்தது. அமுதன் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வரலாம் என்ற எண்ணமே
அவளது கை கால்களை பயத்தில் நடுங்க வைத்தது. தாத்தா அவளது அருகில் மிக அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர் தன் மரப்பிடி கொண்ட குடையை இரு கால்களுக்கும் நடுவே ஊன்றி பிடித்து இரு கைகளையும் அதன் கைப்பிடி மேல் வைத்திருந்தார். அவர் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்வது போல எவ்வித சலனமும் இன்றி ஸ்திரமாக இருந்தார். வெளியில் இருந்த எந்த ஒரு சலசலப்பும் அவரை துளியும் பாதிக்கவில்லை. ஆனால் அந்த அமைதி புயலுக்கு முந்தைய அமைதி என்பது அங்கே யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. திடீரென வராண்டாவில் இருந்த சத்தம் சற்றே குறைந்தாற்போல தோன்றியது. ஜான்வி தன் தலையை நிமிர்த்தி பார்த்தாள். அவளது இதயத் துடிப்பே ஒரு கணம் நின்றுவிட்டது. முக்கிய நுழைவாயில் வழியாக அமுதன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். அவனது தோரணை ஒரு மகாராஜாவைப் போல இருந்தது. உடம்பில் அடர் நீல நிறத்திலான விலை உயர்ந்த வெளிநாட்டு பிராண்ட் சூட், கழுத்தில் வெள்ளை வக்கீல் பேண்ட், கால்களில் பளபளக்கும் லெதர் ஷூக்கள் மற்றும் கண்களில் கூலிங் கிளாஸ். அவன் நடந்து வரும்போது அவனது ஷூக்கள் தரையில் டக் டக் என்று எழுப்பிய சத்தம் அவனது தலைக்கணத்திற்கு அத்தாட்சியாக விளங்கியது. அவனை சுற்றி ஒரு தனித்துவமான அதிகார தோரணை இருந்தது. மதுரை நீதிமன்றத்திலேயே மிகப்பெரிய சட்ட நிறுவனமான பாண்டே அசோசியேட்ஸின் வளர்ந்து வரும் நட்சத்திரமாக அவன் திகழ்ந்தான். அவனுக்கு பின்னால் அவனது ஜூனியர் வக்கீல் ஒருவன் கைகளில் ஃபைல்களின் கட்டுகளையும் லேப்டாப் பையையும் சுமந்து கொண்டு மிகுந்த விசுவாசத்தோடு நடந்து வந்தான். அமுதன் தன் கூலிங் கிளாஸை கழற்றினான். அவனது பார்வை காத்திருப்பு பகுதி முழுவதும் சுழன்றது. சட்டென்று அவனது பார்வை ஒரு மூலையில் வாடிய முகத்தோடும் எளிய பருத்தி ஆடையோடும் அமர்ந்திருந்த ஜான்வியின் மீது நிலைத்தது. அவனது முகத்தின் ஒவ்வொரு நரம்பிலும் வெறுப்பு அணு அணுவாக தாண்டவமாடியது. அவனது உதடுகள் மிகுந்த அலட்சியத்துடன் கோணலாக மாறின. அவன் நேராக ஜான்வி அமர்ந்திருந்த திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். ஜான்வியின் நிலைமை காட்டில் சிங்கம் முன்னால் சிக்கிய ஒரு மான் கொட்டியைப் போலானது. தன் முன்னால் சாட்சாத் யமனே வந்து நிற்பது போல உணர்ந்த அவள் தன் மடியில் இருந்த பையை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டு தவித்தாள். அமுதன் அவளது முன்னால் வந்து நின்றான். அவன் ஜான்வியை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மிக கேவலமாக பார்த்தான். சாலையில் கிடக்கும் ஏதோ ஒரு குப்பையை பார்ப்பது போல இருந்தது அந்த பார்வை. கடைசியில் பிச்சை கேட்க வந்துவிட்டாய் அல்லவா? அமுதனின் உரத்த குரல் அந்த வராண்டா முழுவதும் எதிரொலித்தது. சுற்றியிருந்த மக்கள் அனைவரும் திரும்பி அவர்களை பார்க்க தொடங்கினர். விவரமறியாத கிராமத்திலிருந்து வந்த உனக்கு இன்று இங்கே வருவதற்கு தைரியம் இருக்குமா என்றுதான் யோசித்தேன். ஆனால் வந்துவிட்டாய், அதுவும் அதே பிச்சைக்கார கோலத்திலேயே. ஜான்வி தலையை நிமிர்த்தினாள். அவளது கண்களில் கண்ணீர் முட்டியது. அமுதன், தயவு செய்து இங்கே எந்த ரகளையும் செய்யாதீர்கள். மக்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள் என்று அவள் தழுதழுத்த குரலில் கூறினாள். மக்களுக்கு இனிமேல் காட்டுவதற்கு என்ன எஞ்சி இருக்கிறது? அமுதன் ஒரு வஞ்சக புன்னகை புரிந்தான். நீ எப்படி இங்கே வந்தாய்? என்னுடைய காரையா எதிர்பார்த்து கொண்டிருந்தாய்? நீ அந்த சிட்டிங் பஸ்ஸில்தான் வந்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த வேர்வையும் புழுக்கமும் நிறைந்த நெரிசலான பஸ்ஸில் முட்டி மோதிக்கொண்டு, ச்சே, உன்னை நினைக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்கிறது ஜான்வி. என்னை போன்ற பாண்டே அசோசியேட்ஸின் சீனியர் வக்கீலின் மனைவி அந்த சிகப்பு பச்சை நிற பஸ்ஸில் முட்டி மோதிக்கொண்டு வருகிறாளே, இதை என் கிளையண்டுகள் யாராவது பார்த்திருந்தால் என் மானம் என்னவாகி இருக்கும்? அமுதன், நான் வாயை மூடு என்று அமுதன் அவளது பேச்சை நடுவிலேயே துண்டித்தான். அவன் தன் ஜூனியர் வக்கீலின் கையில் இருந்த ஃபைலை உசுப்பி புடுங்கி ஜான்வியின் மடியில் மிக மதிகெட்ட தனமாக வீசினான். அந்த ஃபைல்
நேராக ஜான்வியின் மடியில் இருந்த அந்த பழைய துணிப்பையின் மீது வந்து மோதியது. இங்கே பார் ஜான்வி, உன்னுடைய அழுகாட்சி நாடகத்தை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. இன்று நீதிபதி முன்னால் போய் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று வாயை மூடிக்கொண்டு சொல். இந்த பேப்பர்களில் பேசாமல் கையெழுத்து போடு. மாசி வீதி வீட்டின் மீதோ அல்லது என் பணத்தின் மீதோ தவறியும் கூட உரிமை கொண்டாட நினைக்காதே. அது எல்லாவற்றையும் நான் என் அறிவாலும் உழைப்பாலும் தான் சம்பாதித்தேன். அதில் பங்கு கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ வெறும் பாத்திரம் கழுவவும் சாப்பாடு மூட்டை கட்டவும் மட்டும்தான் லாயக்கு. பெரிய கார்ப்பரேட் பார்ட்டிகளுக்கு வந்து 2 வார்த்தை ஆங்கிலத்தில் பேசுவதற்கு கூட உனக்கு வக்கு இல்லை. அதனால்தான் நான் முடிவெடுத்து விட்டேன். இதோ இந்த 1,00,000 ரூபாய்க்கான செக். இதை எடுத்துக்கொள். உன்னுடைய அந்த அழுக்கு மூட்டையை தூக்கி கொண்டு நிரந்தரமாக கிராமத்துக்கே ஓடிவிடு. மீண்டும் இந்த மதுரை நகரத்தில் உன் முகத்தை காட்டாதே. புரிந்ததா? அமுதனின் அந்த வார்த்தைகளையும் அவனது அந்த பணத்திமிரையும் அகங்காரத்தையும் கண்டு அங்கே நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் கோபம் தலைக்கேறியது. ஒரு பெண்ணை, தன் சொந்த மனைவியை நடுவெளியில் வைத்து இப்படி ஏலம் போடும் அந்த மனிதன் ஒரு மனிதனாக வாழ்வதற்கே தகுதியற்றவன். எந்த கைகளால் அவனுக்கு சோறு ஊட்டி அவனது படிப்பு செலவிற்கான ஃபீஸை கட்டினாளோ அதே கைகளின் மீது அவன் இன்று 1,00,000 ரூபாய் செக்கை தூக்கி எறிகிறான். ஜான்வியின் அருகில் அமர்ந்திருந்த தாத்தா இதையெல்லாம் எவ்வித பதற்றமும் இன்றி எந்த ஒரு எதிர்வினையும் காட்டாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவர் தன் பார்வையை அமுதனின் முகத்தில் ஸ்திரமாக பதித்திருந்தார். அவரது முகத்தில் இருந்த அமைதி புயலுக்கு முந்தைய கடலை போல இருந்தது. அவரது கண்கள் அமுதனின் திமிரையும் முட்டாள்தனம் நிறைந்த ஒவ்வொரு வார்த்தையையும் அப்படியே ஸ்கேன் செய்து கொண்டிருந்தன. அவன் எந்த நிறுவனத்தில் வக்கீலாக வேலை பார்க்கிறானோ அதே நிறுவனத்தின் உண்மையான அதிபர் அவனது அருகிலேயே ஒரு எளிய உடையில் அமர்ந்து அவனது இந்த அகோரமான சுயரூபத்தை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியாது. அமுதனின் பார்வை இப்போது ஜான்வியிடமிருந்து விலகி அவளது அருகில் அமர்ந்திருந்த தாத்தாவின் பக்கம் திரும்பியது. தாத்தாவின் அந்த பழைய ஆடைகளையும் நரைத்த தலைமுடியையும் கையில் இருந்த மரக்குடையையும் பார்த்ததும் அமுதனின் மூக்கில் இன்னும் கோபம் ஏறியது. யார் இந்த கிளப்பிச்சைக்காரனை உன்னுடன் கூட்டி வந்திருக்கிறாய் என்று அமுதன் மிகுந்த அருவருப்பான குரலில் கேட்டான். உன்னுடைய தகுதியே இவ்வளவுதான் ஜான்வி. ரோட்டில் போகும் இப்படிப்பட்ட பிச்சைக்காரர்களுடன் உட்கார்ந்து பழகுவதுதான் உனக்கு சரிப்பட்டு வரும். கார்ப்பரேட் மனிதர்களின் சகவாசம் உனக்கு எப்படி பிடிக்கும்? அமுதன் தாத்தாவின் பக்கம் திரும்பி அவர் மீது பாய்ந்து கத்தினான். ஏய் கிழவா, காது கேட்கவில்லையா? எழுந்திரு இங்கிருந்து. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். எனக்கும் இந்த அறிவில்லாத பெண்ணுக்கும் நடுவில் நடப்பது. நீ இங்கே இடையில் மூக்கை நுழைக்காதே. கிளம்பு இங்கிருந்து. தாத்தா இருந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அவர் தன் அமைதியான பார்வையை மட்டும் அமுதனின் கண்களுக்கு நேராக நிலைநிறுத்தினார். அவரது அந்த ஊடுருவும் தீர்க்கமான பார்வை அமுதனை ஒரு கணம் பயமுறுத்தியது. ஆனால் அவனது ஆணவம் மிகவும் பெரியதாக இருந்ததால் அவன் அந்த பயத்தை உதறி தள்ளினான். என்னடா, உனக்கு புரியவில்லையா? ஒரு பெரிய வக்கீலை பார்த்து கண்களை உருட்டி மிரட்டுகிறாயா? என் முன்னால் வந்து நிற்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அமுதன் தன் குரலை இன்னும் உயர்த்தினான். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, இந்த கிழவனை வெளியே இழுத்து தள்ளுங்கள். இங்கு வெயிட்டிங் ஏரியாவில் யாரை வேண்டுமானாலும் வந்து அமர சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? அவன் தாத்தாவின் தோளை பிடித்து தள்ளுவதற்காக தன் கையை நீட்டினான். அந்த வினாடி அமுதனின் கை தாத்தாவை தொடுவதற்கு முன்பாகவே ஜான்வி மின்னல் போல இடையில் வந்து நின்றாள். அவள் அமுதனின் கையை பலமாக தட்டிவிட்டாள். இரவு முழுவதும் அழுதவள்
காலை முதலே அவமானங்களை சகித்து கொண்டிருந்தவள் மற்றும் எப்போதும் அமுதனின் முன்னால் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்த அந்த கிராமத்து ஜான்வி இன்று முதன்முறையாக ஒரு போர்க்களத்து வீராங்கனையைப் போல நிமிர்ந்து நின்றாள். அவளது கண்கள் கோபத்தால் அனல் பறக்க சிவந்திருந்தன. அவளது நாசி துவாரங்கள் ஆக்ரோஷத்தில் துடித்து கொண்டிருந்தன. அமுதன், இவரை தொடுவதற்கு துணியாதீர்கள். ஜான்வியின் குரல் குடும்ப நீதிமன்றத்தின் அந்த வராண்டா முழுவதும் ஒரு பெண் சிங்கத்தின் கர்ஜனை போல எதிரொலித்தது. அங்கிருந்த மக்கள் அனைவரும் அப்படியே ஸ்தம்பித்தனர். சாட்சாத் அமுதனே ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போனான். என்னுடைய அவமானங்களை நீங்கள் இன்று வரை செய்து வந்தீர்கள். நான் பொறுத்து கொண்டேன். ஏனென்றால் உங்களை என் தெய்வமாக நினைத்தேன். ஆனால் இந்த தாத்தாதான் இன்று எனக்கு என்னுடைய உண்மையான மதிப்பு என்னவென்று காட்டினார். நீங்கள் அவரிடம் வம்புக்கு வராதீர்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? பணத்தை வைத்து எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கிவிடலாம் என்றா? 1,00,000 ரூபாய் செக்கை கொடுத்து என் மதிப்பை எடை போடுகிறீர்களா நீங்கள்? அவள் தன் மடியில் இருந்த ஃபைலையும் அந்த செக்கையும் எடுத்து அமுதனின் முகத்திலேயே வீசி அடித்தாள். காகிதங்கள் காற்றில் பறந்து தரையில் விழுந்தன. உங்களுக்கு கார்ப்பரேட் பார்ட்டிகளுக்கு செல்லக்கூடிய ஆங்கிலம் பேசும் பெண் வேண்டும் தானே? அப்படியென்றால் அந்த 10க்கு 10 இருட்டு அறையில் சாப்பிடுவதற்கு கூட உணவில்லாத போது என்னுடைய இந்த கிராமத்து கை மட்டும் உங்களுக்கு எப்படி சரிபட்டு வந்தது? என் உடம்பில் இருந்த நகைகளை விற்று உங்கள் ஃபீஸை கட்டிய போது அந்த பணம் மட்டும் உங்களுக்கு கிராமத்து தனமாக தோன்றவில்லையா? வைகை ஆற்றங்கரையில் சாப்பாடு டப்பாக்கள் விற்று உங்களுடைய அத்தனை செலவுகளையும் நான் கவனித்து கொண்டபோது உங்களுக்கு என்னை நினைக்க அசிங்கமாக இருக்கவில்லையா? இன்று நீங்கள் ஒரு பெரிய வக்கீலாகிவிட்டீர்கள் என்பதற்காக என்னுடைய தகுதியை பற்றி பேச உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஜான்வியின் ஒவ்வொரு வார்த்தையிலும் நெருப்பு பிளம்பாய் வெளிப்பட அமுதனின் ஜூனியர் வக்கீல் பயந்து போய் பின்வாங்கினான். அமுதனின் முகம் அவமானத்தால் சிவந்து போனது. அவனது தலைக்கணத்தில் விழுந்த ஒரு மிகப்பெரிய அடி இது. அதுவும் ஒரு விவரமறியாத கிராமத்து பெண்ணால் நீதிமன்றத்தின் நடுவே அனைவரின் முன்னிலையிலும் விழுந்த அடி. நீயா எனக்கு கற்றுக் கொடுக்கிறாய்? அமுதன் கோபத்தால் நடுங்கியபடி ஜான்வியின் மீது பாய்ந்தான். என் முகத்திலேயே இந்த காகிதங்களை தூக்கி எறிய உனக்கு எவ்வளவு தைரியம்? இன்று உனக்கு நான் அப்படி ஒரு பாடம் புகட்டுவேன் என்று அமுதன் ஜான்வியின் மீது கையை ஓங்கினான். ஆனால் அவனது கை ஜான்வியை எட்டவே இல்லை. ஜான்விக்கு பின்னால் அமர்ந்திருந்த தாத்தா தன் மரப்பிடி கொண்ட குடையை நிலத்தில் டக் என்று மிக பலமாகவும் கம்பீரமாகவும் குத்தினார். அந்த சத்தம் ஒரு நீதிபதியின் சுத்தியல் சத்தத்தைப் போல இருந்தது. அது அங்கிருந்த ஒவ்வொருவரையும் அந்த வினாடியே அப்படியே ஸ்தம்பிக்க வைத்தது. குடும்ப நீதிமன்றத்தின் அந்த நீண்ட சலசலப்பு நிறைந்த வராண்டாவில் சட்டென்று ஒரு மயான அமைதி நிலவியது. தாத்தா மிகவும் நிதானமாக ஆனால் மிகுந்த கம்பீரத்துடன் பெஞ்சில் இருந்து எழுந்து நின்றார். அவரது உடம்பில் இருந்த அந்த பழமையான ஆடைகள் இப்போது அங்கிருந்த யாருக்குமே ஒரு பிச்சைக்காரனின் ஆடையாக தோன்றவில்லை. மாறாக அந்த எளிய ஆடைகளில் இருந்து அப்படி ஒரு அதிகார தோரணையும் கம்பீரமும் வெளிப்பட்டது. அது எந்த ஒரு விலை உயர்ந்த பிராண்டட் சூட்டையும் வெட்கப்பட வைக்கும் வகையில் இருந்தது. அவர் தன் பார்வையை அமுதனின் கண்களுக்கு நேராக நிலைநிறுத்தினார். அவரது முகத்தில் இருந்த அமைதி இப்போது ஒரு தகிக்கும் எரிமலையாக மாறியிருந்தது. நில்! தாத்தாவின் குரல் ஒட்டுமொத்த கோர்ட் லாபியிலும் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை போல எதிரொலித்தது. அந்த ஒரே ஒரு வார்த்தையில் எவ்வளவு வலிமையும் அதிகாரமும் இருந்ததென்றால் அமுதனின் கை தானாகவே கீழே இறங்கியது. அவன் 2 அடிகள் பின்னோக்கி நகர்ந்தான். தாத்தா தன் தடிமனான கண்ணாடி ஃப்ரேமை கண்ணிலிருந்து கழற்றினார். தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு தூய வெள்ளை நிற கைக்குட்டையை எடுத்து கண்ணாடியின் கண்ணாடிகளை துடைத்தார். தலையிலிருந்த நரைத்த முடிகளை தன் கைகளால் சற்றே பின்னுக்கு ஒதுக்கினார்.
இப்போது அவரது முகம் முற்றிலும் தெளிவாக தெரிந்தது. அதே கூர்மையான மூக்கு, கம்பீரமான தாடை மற்றும் பார்வையில் சட்டத்தின் ஆழமான அறிவை கொண்ட அதே முகம். கண்ணாடியை மீண்டும் தன் கண்களில் அணிந்து கொண்டவாறே மிகவும் குளிர்ந்த ஆனால் இதயத்தில் நடுக்கத்தை ஏற்படுத்தும் குரலில் அமுதனை பார்த்து பேசினார். பாண்டே அசோசியேட்ஸ் எப்போதிலிருந்து நடுத்தெரு ரவுடிகளை எல்லாம் சீனியர் வக்கீலாக வேலைக்கு வைக்கத் தொடங்கியது? இந்த வார்த்தைகள் மிகவும் சாதாரணமாக தோன்றிய இந்த வார்த்தைகள் அமுதனின் காதுகளில் விழுந்த அடுத்த கணமே அவனது காலடியில் இருந்த பூமி அப்படியே நழுவுவது போல உணர்ந்தான். பாண்டே அசோசியேட்ஸ் என்பது அவன் வேலை பார்க்கும் அதே சட்ட நிறுவனம்தான். மதுரையில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே மிகவும் மதிப்புமிக்க முதன்மையான சட்ட நிறுவனம் அது. ஆனால் பிச்சைக்காரனைப் போல தோற்றமளிக்கும் இந்த கிழவனுக்கு தன் நிறுவனத்தின் பெயர் எப்படி தெரிந்தது? மேலும் அவர் இவ்வளவு அதிகாரத்தோடு தன் வேலையை பற்றி எப்படி கேள்வி எழுப்புகிறார்? அமுதனின் மூளையில் எண்ணங்களின் சக்கரம் அதிவேகமாக சுழலத் தொடங்கியது. அவன் முற்றிலும் குழப்பமடைந்தான். அவன் தாத்தாவின் முகத்தை மீண்டும் ஒருமுறை உற்று நோக்கினான். அந்த தோரணை, அந்த ஊடுருவும் கூர்மையான பார்வை, அந்த தனித்துவமான பேச்சு வழக்கு. சட்டென்று அமுதனின் இதய துடிப்பு நின்றது. அவனது கண்களுக்கு முன்னால் அவனது சொந்த ஆபீஸின் முக்கிய கேபினில் மாட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய ஆயில் பெயிண்டிங் நிழலாடியது. எந்த மனிதனின் புகைப்படத்தை அவனும் அந்த நிறுவனத்தின் அனைத்து வக்கீல்களும் தினமும் காலையில் ஆபீஸிற்கு சென்றவுடன் கடவுளைப் போல வணங்குவார்களோ, யாருடைய பெயரால் அந்த சட்ட நிறுவனம் அறியப்பட்டதோ அவர்தான் சென்னை உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் மாண்புமிகு நீதிபதியும் பாண்டே அசோசியேட்ஸின் நிறுவனருமான நீதிபதி மாதவராகவ் பாண்டே. அமுதனின் தொண்டை வறண்டு போனது. அவனது கண்கள் பயத்தால் அப்படியே பிதுங்கி வெளிவந்தன. தன் முன்னால் நின்று கொண்டிருக்கும் இந்த வயதான மனிதன் சாலையில் போகும் ஏதோ ஒரு பிச்சைக்காரன் அல்ல, சாட்சாத் மாதவராகவ் பாண்டே. எந்த மனிதன் ஒரே ஒரு ஃபோன் காலில் மிகப்பெரிய குற்றவாளிகளையும் அரசியல் தலைவர்களையும் நடுங்க வைத்தாரோ அதே மாதவராகவ் இன்று அவனது முன்னால் எளிய உடையில் நின்று கொண்டு அவனது அத்தனை கேவலமான செயல்களையும் தன் சொந்த கண்களால் பார்த்திருக்கிறார். நீதிபதி அவர்களே, சார். அமுதனின் வாயிலிருந்து வார்த்தைகளே வரவில்லை. அவனது நாக்கு அப்படியே குளறியது. சற்று முன்பு அவனிடம் இருந்த அந்த தலைக்கணம், அகங்காரம், பணத்திமிர் யாவும் ஒரே நொடியில் காற்றில் பறந்து போயின. மாதவராகவ் தன் கைத்தடியை நிலத்தில் ஊன்றியபடி ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்தார். அடையாளம் கண்டு கொண்டாயா? இந்த விவரமறியாத கிராமத்து பெண் தன் இரத்தத்தை வியர்வையாக்கி உழைத்த பணத்தில் நீ வாங்கி கொண்ட இந்த விலை உயர்ந்த வெளிநாட்டு சூட்டும், கண்களில் அணிந்திருக்கும் இந்த ரேபான் கூலிங் கிளாஸும் உன்னுடைய பார்வையை முற்றிலும் குருடாக்கிவிட்டன அமுதன். மாதவராகவ் அவனது பெயரை உச்சரிக்கும் போது காட்டிய அந்த அளவற்ற வெறுப்பு அமுதனுக்கு உயிருடன் இருக்கும்போதே மரண வேதனையை அளித்தது. அமுதனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அவனது ஜூனியர் வக்கீலோ பயத்தால் நடுநடுங்கிக் கொண்டிருந்தான். அவன் மாதவராகவை அடையாளம் கண்டு கொண்ட அந்த வினாடியே 2 அடிகள் பின்னோக்கி நகர்ந்து தன் கைகளில் இருந்த ஃபைல்களை நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்து பிடித்து கொண்டான். ஏதோ நிலநடுக்கம் ஏற்பட்டவுடன் ஒரு மனிதன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முயல்வதைப் போல இருந்தது அது. சார், நான் நினைத்தேன், நீங்கள் எப்படி இங்கே? அமுதன் நடுங்கும் குரலில் கேட்டான். அவனது நெற்றியில் வேர்வை துளிகள் அரும்பியிருந்தன. நீதிமன்றத்தின் அந்த ஏசி வராண்டாவிலும் அவனுக்கு உடல் முழுக்க புழுங்கி வேர்க்கத் தொடங்கியது. அவன் அணிந்திருந்த அந்த விலை உயர்ந்த சூட் அவனது உடம்பின் மீதி இருக்கும் ஒரு மிகப்பெரிய சுமையைப் போல அவனுக்கு தோன்றியது. நான் எப்படி இங்கேயா?
மாதவராகவ் ஒரு வஞ்சக புன்னகை புரிந்தார். நான் இங்கே வந்தேன். ஏனென்றால் இன்று காலையில் என் காரை கீழே நிறுத்திவிட்டு சிபிஎஸ் சிட்டிலிங் பஸ்ஸில் ஏறினேன். எனக்கு பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. ஒரு சாதாரண மனிதன் தன் அன்றாட பயணத்தில் என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறான் என்று. அதே பயணத்தின் போது ஒரு கவனக்குறைவான டிரைவரால் நான் பஸ்ஸிலிருந்து கீழே விழுந்து இறந்தே போயிருப்பேன். ஒருவேளை இந்த மகள் தன் சொந்த உயிரையும் பந்தய பொருளாக்கி என் கையை பிடித்து காப்பாற்றாமல் இருந்திருந்தாள். மாதவராகவ் ஜான்வியை நோக்கி மிகுந்த மரியாதையோடு தன் கரத்தை காட்டினார். ஆனால் அமுதன், என் உயிரை காப்பாற்றிய இந்த வைரம் போன்ற மகள் என்னுடைய சொந்த லா ஃபார்மிலேயே வேலை பார்க்கும் ஒரு நன்றி கேட்ட பணத்திமிர் பிடித்த தன் சொந்த மனைவியையே நடுத்தெருவில் வைத்து ஏலம் போடும் ஒரு பிச்சைக்காரனின் மனைவியாக இருப்பாள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. மாதவராகவின் வார்த்தைகள் சாட்டையடிகளைப் போல அமுதனின் முகத்தில் சடசடவென்று விழுந்து கொண்டிருந்தன. ஜான்வி இதையெல்லாம் அணு அணுவாக பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். சற்று முன்பு பஸ்ஸில் தான் யாரை காப்பாற்றினாளோ, யாருடைய தோளில் சாய்ந்து அழுதாளோ, அந்த தாத்தா இவ்வளவு பெரிய நீதிபதியாகவும் தன் கணவருடைய பாஸாகவும் இருப்பார் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. விதியின் சக்கரம் அவளது வாழ்க்கையில் அப்படி ஒரு விசித்திரமான விளையாட்டை விளையாடியிருந்தது. இதுவரை எந்த கணவனின் முன்னால் அவள் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தாளோ, அதே கணவன் இப்போது பயத்தால் நடுங்கியபடி ஒரு முதியவரின் முன்னால் நின்று கொண்டிருக்கிறான். சார், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். என்னுடையது தவறுதான். நான் அவளிடம் அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஆனால் சார், எங்களுடைய கருத்துக்கள் ஒத்துப்போகவில்லை. அவள் என் ஸ்டாண்டர்டுக்கு. அமுதன் இன்னமும் தன்னை தற்காத்து கொள்ளும் கேவலமான முயற்சியை செய்து கொண்டிருந்தான். ஸ்டாண்டர்டா? மாதவராகவ் இடி முழக்கமிட்டார். என்ன ஸ்டாண்டர்ட்? ஆங்கிலத்தில் 4 வார்த்தை உளறுவதும் விலை உயர்ந்த கார்ப்பரேட் பார்ட்டிகளுக்கு சென்று போலியாக புன்னகைப்பதும் தான் ஸ்டாண்டர்டா? எந்த பெண் தன் நகைகளை விற்று உனக்கு ஃபீஸ் கட்டினாளோ, வைகை ஆற்றங்கரையில் வெயிலிலும் மழையிலும் சாப்பாடு மூட்டை கட்டி கொடுத்து உன்னை வக்கீலாக்கினாளோ, அந்த பெண்ணிற்கே நீ ஸ்டாண்டர்ட் கற்றுக் கொடுக்கிறாயா? அடே வெக்கங்கெட்ட மனிதனே! அவள் மட்டும் அன்று உனக்கு உதவாத விவரமறியாதவளாக இருந்திருந்தால் இன்று நீ அந்த 10க்கு 10 இருட்டு அறையிலேயே அழுகி போயிருந்திருப்பாய். நீ ஒன்றும் பெரிய வக்கீலாகி விடவில்லை. அவள் தன் சொந்த இறக்கைகளை வெட்டி கொண்டு நீ பறப்பதற்காக வானத்தை கொடுத்தாள். இன்று நீ பறக்கத் தொடங்கியவுடன் அதை பெண்ணின் மீது 1,00,000 ரூபாய் செக்கை தூக்கி எறிகிறாயா? மாதவராகவ் தரையில் கிடந்த அந்த 1,00,000 ரூபாய் செக்கை தன் கைத்தடியால் தூக்கி அமுதனின் காலடியில் எறிந்தார். உன்னை போன்ற ஒரு கீழ்மட்ட நன்றிகெட்ட மனிதனுக்கு பாண்டே அசோசியேட்ஸில் ஒரு வினாடி கூட நீடிப்பதற்கு தகுதியில்லை. எந்த ஒரு மனிதனுக்கு தன் வீட்டில் இருக்கும் பெண்ணை மதிக்க தெரியவில்லையோ, அவன் நீதிமன்றத்திற்கு சென்று மற்றவர்களுக்கு என்ன நீதியை தேடித்தரப் போகிறான்? உன்னுடைய வக்கீல் உரிமத்தை எப்படி ரத்து செய்கிறேன் என்றும் உன்னை எப்படி நடுத்தெருவிற்கு கொண்டு வருகிறேன் என்றும் இனி நான் பார்க்கிறேன். இதை கேட்ட அடுத்த கணமே அமுதனின் காலடியில் இருந்த பூமி நழுவியது. அவனது வேலை, அவனது கரியர், மாசி வீதியில் அவனது வீடு, அவனது கார் யாவும் இப்போது அவனது கைகளை விட்டு நழுவி கொண்டிருந்தன. எந்த பணத்தினாலும் அந்தஸ்தினாலும் அவன் ஜான்வியை வீட்டை விட்டு துரத்தினானோ, அதே அந்தஸ்து இப்போது ஒரே நொடியில் மண்ணோடு மண்ணாக போகவிருந்தது. அவன் ஓடிப்போய் மாதவராகவின் கால்களை பிடித்து கொண்டான். அவரது கால்களை மிக இறுக்கமாக கட்டிக்கொண்டு ஒரு சிறு பிள்ளையைப் போல அழத் தொடங்கினான். சார், சார், தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள். நான் முற்றிலும் அழிந்து விடுவேன். என் ஒட்டுமொத்த கரியரும் பாழாய் போய்விடும். உங்கள் காலில் விழுகிறேன் சார். நான் ஜான்வியை இனி ஒரு வார்த்தை கூட தவறாக பேச மாட்டேன். அவளை விவாகரத்து செய்ய மாட்டேன்.
நான் அவளை மீண்டும் வீட்டுக்கே அழைத்து செல்கிறேன். ஆனால் என்னை வேலையை விட்டு துரத்தி விடாதீர்கள் சார். என் வக்கீல் உரிமத்தை ரத்து செய்து விடாதீர்கள். அமுதன் நீதிமன்றத்தின் நடுவே நூற்றுக்கணக்கான மக்களின் முன்னிலையில் எளிய உடையில் இருக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் காலடியில் விழுந்து புரண்டு கொண்டிருந்தான். அவனது சற்று முந்தைய தோரணையும் அகங்காரமும் குப்பை தொட்டிக்கு போயிருந்தன. ஜான்விக்கு இந்த காட்சியை கண்டு ஒரு விசித்திரமான திருப்தி ஏற்படவில்லை. மாறாக அவளுக்கு அமுதனின் மீது ஒரு கேவலமான பரிதாபம்தான் பிறந்தது. எந்த மனிதனை அவள் கடவுளைப் போல வணங்கினாளோ அந்த மனிதன் இன்று ஒரு வேலைக்காகவும் பணத்திற்காகவும் ஏதோ ஒரு புழுவைப் போல நெளிந்து கொண்டிருந்தான். அவன் தன் மீது இருக்கும் அன்பினால் அல்ல, மாறாக தன் அந்தஸ்து அழியப் போகிறது என்ற பயத்தினால்தான் விவாகரத்தை ரத்து செய்ய தயாராக இருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. ஜான்விக்கு இப்போது அவனது அசல் குணம் முற்றிலும் அப்பட்டமாக விளங்கியது. மாதவராகவ் அமுதனின் பிடியிலிருந்து தன் காலை விடுவித்து கொண்டார். உன்னுடைய இந்த நாடக கண்ணீர் என்னிடம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அமுதன். உன்னுடைய உண்மையான யோக்கியதை இப்போது அனைவரின் முன்னிலையிலும் அம்பலமாகிவிட்டது. எழுந்திரு, கோர்ட் அறைக்குள் நட. இன்றைய தீர்ப்பு இனி அங்கேதான் நடக்கும், அதுவும் என்னுடைய பாணியில். மாதவராகவ் அமுதனை அங்கிருந்து உதைத்து தள்ளுவது போல் ஒதுக்கிவிட்டு மிகுந்த மரியாதையோடு ஜான்வியின் பக்கம் திரும்பி பேசினார். நட அம்மா, இனி அழுவதற்கான முறை உன்னுடையது அல்ல, இந்த மனிதனுடையது. இன்று உனக்கான நீதியையும் இந்த நீதிமன்றத்தின் நீதியையும் நான் என் சொந்த கண்களால் பார்க்கப் போகிறேன். ஜான்வி ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டாள். அவள் தன் எளிய துணிப்பையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு நிமிர்ந்த தலையோடு மாதவராகவிற்கு பின்னால் குடும்ப நீதிமன்றத்தின் முக்கிய நுழைவாயிலை நோக்கி தன் காலடிகளை எடுத்து வைத்தாள். அவளுக்கு பின்னால் அமுதன் தன் சுயரூபம் கலைந்த முகத்தோடு வெட்கி தலை குனிந்து மிக அவமானகரமான நிலையில் அவர்களுக்கு பின்னால் இழுபட்டு வந்து கொண்டிருந்தான். அவனது ஒவ்வொரு காலடி சத்தத்துடனும் அவனது தலைக்கணம் மண்ணோடு மண்ணாகி கொண்டிருந்தது. விதியின் இத்தகைய உடனடி நீதியை மதுரை குடும்ப நீதிமன்றம் இதற்கு முன்பு ஒருபோதும் பார்த்ததே இல்லை. நீதிமன்ற அறையின் அந்த பிரம்மாண்டமான கனத்த பழங்கால மரக்கதவுகள் திறக்கப்பட்டன. உள்ளே நுழைந்த உடனே ஒரு தனித்துவமான அமைதியும் சட்டத்தின் கம்பீரமான அதிகாரமும் ஆட்கொண்டது. பழங்கால மர ஜாமான்கள், ஆவணங்கள் மற்றும் மை ஆகியவற்றின் கலவையான வாசனை காற்றில் நிரம்பியிருந்தது. முன்னால் உயரமான மேடையில் நீதிபதியின் ஆசனம் இருந்தது. அதற்கு மேலே இந்தியாவின் 4 சிங்கங்கள் கொண்ட தேசிய இலட்சணையும் வாய்மையே வெல்லும் என்ற வாசகமும் கம்பீரமாக வீற்றிருந்தன. பெயர் பலகை மிகவும் கம்பீரமாக பொருத்தப்பட்டிருந்தது. சுற்றிலும் பல வக்கீல்கள் தத்தமது வழக்காடிகளுடன் அமர்ந்திருந்தனர். நீதிமன்றத்தின் அன்றாட நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தன. நீதிபதியின் ஆசனத்தில் மிகவும் நேர்மையானவர் மற்றும் ஒழுக்கமானவர் என்று பெயர் பெற்ற நீதிபதி திரு விஸ்வநாதன் அவர்கள் அமர்ந்திருந்தார். அவர் ஒரு ஃபைலில் ஏதோ குறிப்பு எழுதி கொண்டிருந்தார். மாதவராகவ் பாண்டே தன் மரக்குடையை நிலத்தில் டக் டக் என்று தட்டியவாறு நீதிமன்ற அறைக்குள் நுழைந்தார். அவருக்கு பின்னால் ஜான்வியும் எல்லாவற்றிற்கும் கடைசியில் தலையை குனிந்து கொண்டு வேர்வையை துடைத்தபடி அமுதனும் உள்ளே வந்தனர். வாசலில் இருந்து உள்ளே வரும் அந்த உருவங்களை நோக்கி நீதிபதி தற்செயலாக தன் தலையை நிமிர்த்தி பார்த்தார். பார்த்த அடுத்த கணம் அவரது கையில் இருந்த பேனா அப்படியே நின்றது. அவர் தன் கண்ணாடியை சற்றே கீழே இறக்கி மீண்டும் ஒரு முறை உற்று நோக்கினார். மங்கிய வெள்ளை சட்டையும் நரைத்த முடியும் கொண்ட அந்த முதியவரை பார்த்ததும் நீதிபதி விஸ்வநாதனின் இதயத் துடிப்பு ஒரு கணம் நின்றது. அவர் வேறு யாருமல்ல, விஸ்வநாதனின் சொந்த சட்ட குருவும் சென்னை உயர் நீதிமன்றத்தின்
முன்னாள் தலைமை நீதிபதியுமான சாட்சாத் மாதவ ராகவ் பாண்டே அவர்களேதான். நீதிபதி விஸ்வநாதன் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் தன் நாற்காலியிலிருந்து சட்டென்று எழுந்து மரியாதையுடன் நின்றார். நீதிபதி திடீரென இப்படி எழுந்து நிற்பதைக் கண்ட நீதிமன்றத்தில் இருந்த மற்ற வக்கீல்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். எல்லாரின் பார்வையும் மாதவராகவின் பக்கம் திரும்பியது. மாதவராகவை அடையாளம் கண்டுகொண்ட மற்ற வக்கீல்களும் சட்டென்று தத்தமது இடத்திலிருந்து எழுந்து நின்றனர். ஒட்டுமொத்த நீதிமன்ற அறையிலும் ஒரே நொடியில் மயான அமைதி நிலவியது. சார், நீங்கள் இங்கே? நீதிபதி விஸ்வநாதன் மிகுந்த மரியாதையுடனும் நெகிழ்ச்சி நிறைந்த குரலிலும் கேட்டார். சார், நீங்கள் ஏன் அங்கே பின்னால் நிற்கிறீர்கள்? தயவு செய்து முன்னால் வாருங்கள். மாதவராகவ் லேசாக புன்னகைத்து கைகளால் அனைவரையும் அமருமாறு சைகை செய்தார். விஸ்வநாதன், நீங்கள் உங்கள் வேலையை தொடருங்கள். இன்று நான் இங்கே நீதிபதி பாண்டேவாக வரவில்லை. மாறாக இந்த மகளின் தந்தையாக அவளுக்கு பின்னால் பக்கபலமாய் நிற்பதற்காக வந்திருக்கிறேன். மாதவராகவின் இந்த வார்த்தையை கேட்டதும் நீதிமன்ற அறை முழுவதும் ஒரே முணுமுணுப்பு சத்தம் எழுந்தது. எல்லாரின் பார்வையும் ஜான்வியின் மீது நிலைத்தது. நேற்று வரை இந்த ஜான்வி ஒரு விவரமறியாத கிராமத்து பெண்ணாகவும் ஆதரவற்றவளாகவும் தன் தரப்பு வக்கீல் பத்திரத்தை கொடுப்பதற்கு கூட பணமில்லாமல் இருந்தாலோ, அவளுக்கு பின்னால் இன்று சட்ட உலகின் பேராளுமை ஒரு தந்தையைப் போல பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தார். நீதிமன்றத்தின் அறிவிப்போடு வழக்கு விசாரணை மீண்டும் தொடங்கியது. அமுதன் எதிர் ஜான்வி என்று ஊழியர் குரல் கொடுத்தார். அமுதன் நடுங்கும் காலடிகளுடன் மனுதாரர் கூண்டில் போய் நின்றான். அவனது நிலைமை மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியைப் போல இருந்தது. அவனது நெற்றியிலிருந்து வேர்வை ஆறாக ஓடியது. கழுத்தில் இருந்த அந்த வெள்ளை வக்கீல் பேண்ட் இப்போது அவனது கழுத்தை நெரிக்கும் தூக்கு கயிறு போல அவனுக்கு தோன்றியது. அவன் யாருடைய கண்ணையும் நேராக பார்க்காமல் பார்வையை திருப்பினான். ஜான்வி எதிரில் இருந்த கூண்டில் வந்து நின்றாள். மாதவராகவ் பாண்டே அவளுக்கு மிக அருகில் இருந்த பெஞ்சில் தன் குடையை கையில் பிடித்தபடி மிகவும் அமைதியாக அமர்ந்து கொண்டார். மாதவராகவின் கூர்மையான பார்வை அமுதனின் உடம்பை ஊடுருவி சென்றது. மிஸ்டர் அமுதன், நீதிபதி விஸ்வநாதனின் குரல் நீதிமன்றத்தில் ஒலித்தது. உங்களுடைய விவாகரத்து மனு என் முன்னால் இருக்கிறது. இதில் உங்களுடைய வெற்றி அல்லது சொத்தில் உங்கள் மனைவிக்கு எந்த பங்கும் இல்லை என்றும், எனவே அவளுக்கு எந்தவித ஜீவனாம்சமோ அல்லது வீட்டின் மீது உரிமையோ கிடைக்கக்கூடாது என்றும் நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள். இதை பற்றி நீங்கள் மேலும் ஏதேனும் கூற விரும்புகிறீர்களா? நீதிபதியின் இந்த கேள்வி அமுதனின் காதுகளில் விழுந்தது. ஆனால் அவனது கவனம் அங்கே இருக்கவில்லை. அவனது கவனம் முழுவதும் மாதவராகவின் முகத்தின் மீதுதான் இருந்தது. அவன் இப்போது அங்கே ஒரு பொய் வார்த்தை பேசினாலும் அல்லது ஜான்வியை அவமதித்தாலும் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிய உடனே மாதவராகவ் அவனது வக்கீல் உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்து அவனை நடுத்தெருவில் நிறுத்தி விடுவார் என்பதை அவன் முழுமையாக உணர்ந்திருந்தான். பணத்திமிரும் அந்தஸ்து பித்தும் சில நொடிகளில் எப்படி தவிடுபொடியாகும் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய உதாரணமாக இருந்தது. அமுதன் எச்சிலை விழுங்கினான். கூண்டின் மரக்கம்பிகளை பிடித்தபடி அவனது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவன் தன் தலையை குனிந்து கொண்டு மிகவும் பரிதாபமான உடைந்த குரலில் பேசத் தொடங்கினான். யுவரானர், நான் என்னுடைய இந்த விவாகரத்து வழக்கையும் அதில் நான் சமர்ப்பித்த அத்தனை ஆதாரங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முற்றிலும் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அமுதனின் இந்த வார்த்தைகளை கேட்டு அவனது சொந்த ஜூனியர் வக்கீலும் நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்த மற்ற மக்களும் அப்படியே வாயடைத்து போயினர். நான் ஒப்புக்கொள்கிறேன். என் மனைவி ஜான்வியின் மீது
எந்த தப்பும் இல்லை. என்னுடையதுதான் தவறு. நான் தான் திமிரில் குருடாகி போயிருந்தேன் யுவரானர். நான் மாசி வீதியின் அந்த ஆடம்பரமான ஃப்ளாட், என்னுடைய கார் மற்றும் என் வங்கி கணக்குகளில் இருக்கும் அத்தனை சொத்துக்கள், இவை எல்லாவற்றையும் நான் என் சொந்த விருப்பத்தோடு ஜான்வியின் பெயரில் எழுதி கொடுக்க தயாராக இருக்கிறேன். எனக்கு இதில் ஒரு பைசா கூட வேண்டாம். தயவு செய்து இந்த வழக்கை இங்கேயே முடித்து விடுங்கள். அமுதன் அச்சொட்டாக அழும் நிலைக்கு வந்திருந்தான். நேற்று இரவு எந்த அமுதன் அவளது முகத்தில் 1,00,000 ரூபாய் செக்கை தூக்கி எறிந்து திமிர் காட்டினானோ, அதே அமுதன் இன்று கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை தானாக முன்வந்து ஜான்வியின் மடியில் கொட்டி கொண்டிருந்தான். இதையெல்லாம் அவன் ஜான்வியின் மீது இருக்கும் அன்பினால் செய்யவில்லை. மாறாக பயத்தினாலும் தன் கரியரின் எஞ்சிய பகுதியையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே செய்தான். ஆனால் ஜான்வியை பொறுத்தவரை இது நீதிக்கான வெற்றியாகவும் உண்மைக்கான வெற்றியாகவும் இருந்தது. நீதிபதி விஸ்வநாதன் அமுதனின் இந்த பின்வாங்கலையும் சொத்து மாற்றத்திற்கான சம்மதத்தையும் நீதிமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொண்டார். அதன் பிறகு அவர் மிகுந்த மரியாதையோடு தன் தலையை மாதவராகவின் பக்கம் திருப்பினார். பாண்டே சார், விஸ்வநாதன் பணிவுடன் கூறினார். இந்த வழக்கின் தீர்ப்பு இப்போது தெளிவாகிவிட்டது. ஆனால் சார், நீங்கள் நேரில் இங்கே வந்திருப்பதால் இந்த வழக்கை பற்றியோ அல்லது இன்று நடந்த ஒட்டுமொத்த சம்பவத்தை பற்றியோ நீங்கள் ஏதேனும் கூற விரும்புகிறீர்களா? உங்களின் சில வார்த்தைகள் இந்த நீதிமன்றத்திற்கு எப்போதும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். மாதவராகவ் தன் குடையை பக்கத்தில் வைத்தார். அவர் மிகவும் நிதானமாக ஆனால் மிகுந்த கம்பீரத்துடன் எழுந்து நின்றார். ஒட்டுமொத்த நீதிமன்ற அறையும் மூச்சை அடக்கிக் கொண்டு அவரை பார்த்து கொண்டிருந்தது. அவரது குரல் மிகவும் கம்பீரமாகவும் ஒட்டுமொத்த நீதிமன்ற அறையிலும் எதிரொலிப்பதாகவும் இருந்தது. விஸ்வநாதன், மாதவராகவ் பேசத் தொடங்கினார். சட்டம் என்பது மனிதனுக்கு மனித நேயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இருக்கிறதே தவிர அவனுக்கு தலைக்கணத்தை உருவாக்குவதற்காக அல்ல. இந்த வக்கீல் கோட்டிற்குள் ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. ஆனால் அந்த கோட்டை அணிந்திருப்பவனின் நெஞ்சில் நன்றியுணர்வு இல்லை என்றால் அந்த கோட் வெறும் ஒரு குற்றவாளியின் சீருடையாகவே மாறிவிடுகிறது. மாதவராகவ் தன் ஊடுருவும் கூர்மையான பார்வையை அமுதனின் மீது திருப்பினார். அமுதன் பயத்தால் தன் கண்களை கீழே தாழ்த்தி கொண்டான். இந்த இளைஞன் அமுதன் சட்டத்தின் பிரிவுகளை எல்லாம் மனப்பாடம் செய்திருக்கிறான். வக்கீல் படிப்பிற்கான தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறான். ஆனால் நீதியின் உண்மையான அர்த்தம் இவனுக்கு ஒருபோதும் விளங்கவில்லை. நீதி என்பது வெறும் புத்தகங்களில் மட்டும் இருப்பதல்ல, அது மனிதனின் நடத்தையில் இருக்க வேண்டும். இந்த மனிதன் என்ன செய்தான்? கிராமத்து மண்ணில் வளர்ந்த இந்த ஒரு சாதாரண எளிய பெண் தன் உடம்பில் இருந்த நகைகளை விற்று இவனுக்கு வக்கீல் படிப்பு சொல்லிக் கொடுத்தாள். வைகை ஆற்றங்கரையின் சுட்டெரிக்கும் வெயிலில் மக்களுக்கு சாப்பாடு டப்பாக்கள் விற்று தன் விரல்களில் சூடுபட்டு கொண்டு இவனுடைய கனவுகளுக்கு இறக்கைகள் கொடுத்தாள். ஆனால் இன்று அவன் உயர பறக்கத் தொடங்கியவுடன், அவனிடம் பணம் வந்தவுடன், தான் எந்த கிளையில் அமர்ந்திருந்தானோ அதே கிளையையே இரக்கமில்லாமல் வெட்டி எறிய முயன்றிருக்கிறான். மாதவராகவின் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்போரின் நெஞ்சை துளைத்தது. ஜான்வியின் கண்கள் மீண்டும் ஒரு முறை கலங்கின. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீர் துக்கத்தினுடையது அல்ல, மாறாக அவளுக்கு கிடைத்த மரியாதையினுடையது. இவ்வளவு பெரிய மனிதர் இன்று அவளது வேதனையை இத்தனை ஆதங்கத்தோடு விவரிக்கிறாரே என்று மாதவராகவ் இடி முழக்கமிட்டார். அமுதன், நீ சற்று முன்பு வெளியே என் காலில் விழுந்து தலை வணங்கினாயே, ஏன் தெரியுமா? நான் பாண்டே அசோசியேட்ஸின் அதிபர் என்பதால். என்னுடைய சொத்து, என்னுடைய அதிகாரம், என்னுடைய செல்வாக்கை பார்த்து நீ அடிமையாகி போனாய்.
நீ என் காலில் விழவில்லை, என் நாற்காலியிலும் பணத்திலும் தான் விழுந்து தலை வணங்கினாய். ஆனால் இந்த மகள், இந்த ஜான்வி, இன்று காலையில் சிபிஎஸ் பஸ் ஸ்டாப்பில் நகர்ந்து கொண்டிருந்த பஸ்ஸிலிருந்து நான் கீழே விழும்போது என் கையை பிடித்து காப்பாற்றினாள். தன் சொந்த உயிரையே ஆபத்தில் ஆழ்த்தினாள். நான் யார் என்பது அவளுக்கு தெரியாது. ஒரு சாதாரண ஏழை, முன்பின் தெரியாத முதியவரை காப்பாற்றுவதற்காக அவள் தன் உயிரையே பணயம் வைத்தாள். இதுதான் உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம். நீ பணத்தால் பணக்காரனாகி விட்டாய், ஆனால் மனதால் என்றென்றைக்கும் பிச்சைக்காரனாகவே இருக்கிறாய். ஆனால் இந்த மகள், இன்று பஸ் டிக்கெட் எடுப்பதற்கு கூட இவளது பாக்கெட்டில் பணமில்லை. அவள்தான் உண்மையான அர்த்தத்தில் கோடீஸ்வரி. அவள் ஒரு வைரம். நீதிமன்றத்தில் இருந்த ஒவ்வொருவரும் வாயடைத்து போய் இந்த வாழ்க்கை தத்துவத்தை கேட்டுக்கொண்டிருந்தனர். ஒரு பெண்ணை மதிக்க தெரியாத மனிதன் இந்த நீதித்துறைக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு மிகப்பெரிய களங்கம். மாதவராகவ் தொடர்ந்து பேசினார். உன்னுடைய வக்கீல் உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்று உன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் அவள் பெயரில் எழுதி தந்துவிட்டாய். நீ ஒரு மிகப்பெரிய சமரசம் செய்துவிட்டதாக நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நினைவிருக்கட்டும், இது உன்னுடைய பெருந்தன்மை அல்ல, மாறாக இது உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வி. பணத்தால் கொழுத்து போயிருந்த உன்னுடைய அகங்காரம் இன்று இதே சட்டத்தின் கோவிலில் ஒரு பெண்ணின் காலடியில் வந்து விழுந்து நசுங்கி போயிருக்கிறது. இந்த பாடம் உனக்கு ஆயுள் முழுவதும் நினைவிருக்கும். மாதவராகவ் நீதிபதியின் பக்கம் திரும்பி பேசினார். விஸ்வநாதன், சட்டம் என்பது தன் கண்களை மூடிக்கொண்டிருக்கலாமே தவிர அது குருடானது அல்ல. இன்று இந்த நீதிமன்றத்தில் வெறும் சட்டப்படியான விவாகரத்து மட்டும் நடக்கவில்லை. மாறாக இன்று இங்கே உண்மையான அர்த்தத்தில் தர்மத்தின் வெற்றியும் ஒரு நன்றிகெட்ட மனிதனின் அகங்காரத்தின் வீழ்ச்சியும் நிகழ்ந்திருக்கிறது. நீங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை தொடரலாம். மாதவராகவ் அமர்ந்து கொண்டார். அவரது அந்த 5 நிமிட உரை ஒட்டுமொத்த நீதிமன்ற அறையிலும் ஒரு புதிய எழுச்சியையும் உணர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்தது. அங்கிருந்த பல ஜூனியர் வக்கீல்களின் கண்களிலும் பெண்களின் கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. சட்ட புத்தகங்களில் கூட கிடைக்காத மனிதநேயம் மற்றும் பெண்ணின் கண்ணியம் குறித்த ஒரு உன்னதமான பாடத்தை இன்று மாதவராகவ் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்திருந்தார். அமுதன் கூண்டின் மரக்கம்பிகளை பிடித்தபடி உயிரற்ற பிணத்தைப் போல நின்று கொண்டிருந்தான். அவனது ஒட்டுமொத்த அடையாளமும் இன்று அங்கே சுவடே இல்லாமல் அழிந்து போனது. எந்த பணத்தையும் அந்தஸ்தையும் நினைத்து அவன் அத்தனை தலைக்கணம் காட்டினானோ, அந்த தலைக்கணத்தை மாதவராகவின் வார்த்தைகள் சாம்பலாக்கி எரித்திருந்தன. நீதிபதி தன் இறுதி தீர்ப்பை வழங்குவதற்காக சுத்தியலை கையில் எடுத்தார். ஜான்வியின் புதிய கண்ணியமான வாழ்க்கையின் அதிகாரப்பூர்வமான அங்கீகாரத்தை வழங்குவதற்கான வழிமுறைகள் தொடங்கின. நீதிபதி விஸ்வநாதன் தன் கையில் இருந்த மரச்சுத்தியலை மேஜையின் மீது டக் 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 என்று 3 முறை தட்டினார். அந்த சத்தத்தோடு ஜான்வியின் கால்களில் இருந்த அடிமைத்தனத்தின் கண்ணுக்கு தெரியாத விலங்குகள் என்றென்றைக்குமாக உடைந்து சிதறின. அனைத்து ஆதாரங்கள், சாட்சிகள் மற்றும் மனுதாரரின் சொந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த நீதிமன்றம் இவர்களது திருமணம் சட்டப்பூர்வமாக முடிவுக்கு வருகிறது என்று தீர்ப்பளிக்கிறது. மேலும் மனுதாரர் அமுதனின் சொந்த சம்மதத்தின்படி மாசி வீதியில் இருக்கும் ஃப்ளாட், வங்கி கணக்குகளில் உள்ள அத்தனை தொகை மற்றும் இதர அனைத்து சொத்துக்களின் மீதும் இன்று முதல் ஜான்விக்கு மட்டுமே முழுமையான சட்டப்பூர்வ உரிமை உள்ளது. இனிமேல் அமுதனுக்கு இந்த சொத்துக்களின் மீதோ அல்லது ஜான்வியின் தனிப்பட்ட வாழ்க்கையின் மீதோ எவ்வித உரிமையும் இனி இருக்காது. நீதிமன்ற விசாரணை நிறைவடைந்தது.
நீதிபதியின் இந்த வார்த்தைகள் நீதிமன்ற அறை முழுவதும் எதிரொலித்தன. நீதிக்கான ஒரு அபூர்வமான அத்தியாயம் அங்கே எழுதி முடிக்கப்பட்டது. நீதிபதி ஃபைலை மூடிவிட்டு மாதவராகவிற்கு மரியாதையுடன் வணக்கம் செலுத்திவிட்டு தன் அறைக்கு புறப்பட்டு சென்றார். நீதிமன்ற அறை இப்போது மெல்ல மெல்ல காலியாக தொடங்கியது. அமுதன் இன்னும் அந்த கூண்டின் மரக்கம்பிகளை பிடித்தபடி அப்படியே நின்று கொண்டிருந்தான். அவனது தோள்கள் முற்றிலும் தொய்ந்து போயிருந்தன. எந்த மனிதன் காலையில் மிகுந்த திமிருடன் ஜான்வியின் முகத்தில் 1,00,000 ரூபாய் செக்கை தூக்கி எறிந்தானோ, அவன் இப்போது அணு அணுவாக பிச்சைக்காரனாகி போயிருந்தான். மாதவராகவின் ஒரே ஒரு அசைவில் அவனது கரியர், அவனது பெயர் மற்றும் அவனது தலைக்கணம் யாவும் மண்ணோடு மண்ணாகி இருந்தது. அவன் அணிந்திருந்த அந்த விலை உயர்ந்த ஆடைகள் இப்போது வெறும் கந்தல் துணியைப் போல தோன்றின. அவன் மிகுந்த அவமானகரமான நிலையில் தன் தலையை குனிந்து கொண்டு கனத்த காலடிகளுடன் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினான். செல்லும்போது அவன் தவறியும் கூட ஜான்வியின் பக்கமோ அல்லது மாதவராகவின் பக்கமோ தன் தலையை நிமிர்த்தி பார்க்கும் துணிச்சலை செய்யவில்லை. அவனது அந்த ஜூனியர் வக்கீலும் இப்போது அவனிடமிருந்து 4 அடி தள்ளியே நடந்து சென்று கொண்டிருந்தான். உதிக்கும் சூரியனை மட்டுமே வணங்கும் அந்த உலகம் இப்போது அஸ்தமித்து போன அமுதனை தனியே விட்டுவிட்டு எப்போதோ கலைந்து சென்றிருந்தது. தன் சொந்த வினைகளின் சுமையின் கீழ் நசுங்கி போன அமுதன் என்றென்றைக்குமாக அந்த நீதிமன்றத்தின் இருண்ட வறண்டாவிற்குள் மறைந்து போனான். ஜான்வி ஒரு நிம்மதியான நீண்ட பெருமூச்சை விட்டு கொண்டாள். அவள் தன் பழைய துணிப்பையை நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்து பிடித்து கொண்டு நீதிமன்ற அறையை விட்டு வெளியே திறந்த வெளி வளாகத்திற்கு வந்தாள். வெளியே மதுரையின் மதிய நேரத்து தெளிவான சூரிய வெளிச்சம் படர்ந்திருந்தது. நீதிமன்ற வளாகத்தில் இருந்த அந்த பழைய அரச மரத்திலிருந்து வீசிய குளிர்ந்த காற்று அவளது முகத்தை தழுவி சென்றது. காலை வரை அவளது மனதில் இருந்த அந்த பயம், அவமானம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளின் மிகப்பெரிய சுமை இப்போது அவளது நெஞ்சிலிருந்து முற்றிலும் இறங்கி இருந்தது. அமுதனின் பணத்தின் மீது அவளுக்கு ஒருபோதும் பேராசை இருந்ததில்லை. ஆனால் இன்று அவளுக்கு கிடைத்தது வெறும் பணமல்ல, மாறாக அடகு வைக்கப்பட்டிருந்த அவளது சுயமரியாதை. அவள் இனி யாருக்கும் அடிமையோ தகுதியற்றவளோ அல்லது விவரமறியாத மனைவியோ அல்ல. அவள் ஒரு சுதந்திரமான வென்றெடுத்த பெண்மணி. அப்போது அவளுக்கு பின்னால் அவளுக்கு நன்கு பழகிய அந்த மரக்குடையின் டக் டக் என்ற சத்தம் கேட்டது. மாதவராகவ் பாண்டே மிகவும் நிதானமாக நீதிமன்ற படிகளில் இறங்கி அவளது திசையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். ஜான்வி பின்னால் திரும்பி பார்த்தாள். அவளது கண்களில் நன்றியுணர்வின் கண்ணீர் மீண்டும் ஒரு முறை பெருக்கெடுத்தது. அவள் எவ்வித தயக்கமும் இன்றி ஓடிப்போய் மாதவராகவின் அருகில் சென்று குனிந்து அந்த தந்தை போன்ற உன்னத மனிதரின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். தாத்தா, நீதிபதி அவர்களே, உங்களுடைய இந்த உபகாரத்தை நான் இந்த ஜென்மத்தில் எப்படி தீர்ப்பேன்? ஜான்வி விம்மி அழுது கொண்டே கூறினாள். இன்று நீங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த மனிதன் என்னை நடுத்தெருவில் நிறுத்தி இருப்பார். என்னுடைய வாழ்க்கை மட்டும் அழியவில்லை, மாறாக என்னுடைய தன்னம்பிக்கையும் அவர் கொன்றிருப்பார். நீங்கள் இன்று எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறீர்கள். சாட்சாத் கடவுளைப் போல நீங்கள் எனக்கு பின்னால் வந்து நின்றீர்கள். மாதவராகவ் மிகுந்த பாசத்தோடு அவளது முதுகில் கைதடவி கொடுத்து தன் கைகளாலேயே அவளை தூக்கி நிமிர்த்தி நிறுத்தினார். அவரது முகத்தில் அதே அமைதியான ஆழமான தந்தைக்கே உரிய புன்னகை நிலவியது. பைத்தியக்காரி, ஏன் அழுகிறாய் அம்மா? முதலில் இந்த கண்ணீரை துடை. மாதவராகவ்
தன் கம்பீரமான கனவு நிறைந்த குரலில் கூறினார். நான் ஒன்றும் செய்யவில்லை மகளே. அது உன்னுடைய சொந்த வினைகளால் உனக்கு கிடைத்த தீர்ப்பு. ஜான்வி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு கேள்விக்குறியான பார்வையோடு அவரை நோக்கினாள். ஆமாம் மகளே, கர்மாவின் பலன் இதுதான். மாதவராக தொடர்ந்து பேசினார். யோசித்துப்பார். இன்று காலையில் அந்த நெரிசல் மிகுந்த பஸ்ஸில் நீ உன்னுடைய சொந்த துக்கத்தில் மூழ்கி போயிருந்தாலோ, அல்லது முன்பின் தெரியாத ஒரு முதியவரை சாவதற்காக அப்படியே விட்டுவிட்டிருந்தாலோ, இன்று நான் உனக்கு பக்கபலமாக இங்கே வந்து நின்றிருப்பேனா? இல்லவே இல்லை. அமுதன் நீதிமன்றத்தில் சட்ட பாடங்களை எல்லாம் கற்றிருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனின் மிகப்பெரிய வக்கீல் அவனது நற்குணம்தான் என்பதை அவன் உணராமல் போய்விட்டான். நீ எந்த ஒரு சுயநலமும் இன்றி என் உயிரை காப்பாற்றினாய். உன்னுடைய மனித நேயத்தை காட்டினாய். இயற்கையின் விதி ஒன்றுதான் மகளே. நீ இந்த உலகத்திற்கு எதை கொடுக்கிறாயோ அதை இந்த உலகம் உனக்கு 1000 மடங்காக திருப்பித் தரும். நீ எனக்கு மறுவாழ்வு தந்தாய். இயற்கை உன்னுடைய நற்வினைக்கு பலனாக உனக்கு நீதி பெற்று தருவதற்காக என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. இதில் நான் செய்வதற்கு என்ன உபகாரம் இருக்கிறது? இது எல்லாமே உன்னுடைய நற்குணத்திற்கும் தியாகத்திற்கும் கிடைத்த பரிசு. மாதவராகவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜான்வியின் உடல் சிலிர்த்தது. அவளுக்கு சட்டென்று இன்று காலையில் பஸ்ஸில் நடந்த அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. உண்மையிலேயே இன்று அவளது கை அந்த முதியவரின் கரத்தை பற்றாமல் இருந்திருந்தால் இன்றைய நாள் அவளுக்கு எப்படி விடிந்திருக்கும்? மாதவராகவ் தன் சட்டையின் மேல் பாக்கெட்டிலிருந்து மிகவும் அழகான தூய வெள்ளை நிறத்தில் அழகிய எழுத்துக்களால் அச்சிடப்பட்ட ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்தார். அதில் நீதிபதி மாதவராகவ் பாண்டே, நிறுவனர் பாண்டே அசோசியேட்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. அவர் அந்த கார்டை ஜான்வியின் கைகளில் கொடுத்து மிகவும் கம்பீரமான அதே சமயம் நம்பிக்கையூட்டும் குரலில் கூறினார். மகளே, இன்று உனக்கு உன்னுடைய வீடு திரும்ப கிடைத்துவிட்டது. பணமும் கிடைத்துவிட்டது. ஆனால் நினைவிருக்கட்டும், ஒரு பெண்ணின் உண்மையான மரியாதை அவளது கணவனின் சொத்தில் இல்லை. மாறாக அவளது சொந்த சுய காலில் நிற்பதில்தான் இருக்கிறது. நீ இனி யாருடைய ஆதரவையும் நம்பி வாழ வேண்டிய அவசியமில்லை. சாப்பாடு டப்பாக்கள் விற்று உன்னால் ஒரு மனிதனை வக்கீலாக்க முடியுமென்றால் உன்னுடைய சொந்த தைரியத்தில் உனக்கான ஒரு பேரரசையே உன்னால் உருவாக்க முடியும். உனக்கு எப்போது தோன்றுமோ நீ உன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று, அப்போது இந்த கார்டில் இருக்கும் முகவரிக்கு தாராளமாக வா. பாண்டே அசோசியேட்ஸின் கதவுகள் உன்னை போன்ற நேர்மையான, உழைப்பாளியான, தைரியமிக்க பெண்ணுக்காக எப்போதும் திறந்தே இருக்கும். என்னுடைய நிறுவனத்திற்கு உன்னை போன்ற உண்மையான வைரங்கள்தான் தேவை. இதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். மாதவராகவ் அவளது கண்களை நேராக நோக்கி பேசினார். பெண் என்பவள் யாருடைய நிழலும் அல்ல. அவள் தனக்குத்தானே ஒரு பேரொளி. இன்று நீ உன்னுடைய சொந்த அடையாளத்திற்கான போரில் வென்றுவிட்டாய். இனி ஒருபோதும் திரும்பி பார்க்காதே. போ, ஒரு புதிய வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஜான்வி அந்த கார்டை தன் நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்து பிடித்து கொண்டாள். இதுவரை அவளது கிராமத்து பேச்சிற்காகவும் அவளது எளிமையை குறித்தும் ஏளனம் செய்யப்பட்டிருந்தாள். ஆனால் இன்று மதுரையின் மிக மிக உயர்ந்த மனிதர் அவளது தார்மீக குணத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். அவளது உடம்பில் ஒரு புதிய அசாத்தியமான ஆற்றல் பாய்ந்தது. அதே நேரத்தில் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளுக்கு அருகில் மிகவும் ஆடம்பரமான பளபளப்பான நிறம் கொண்ட ஒரு மெர்சிடிஸ் கார் வந்து நின்றது. காரிலிருந்து சீருடை அணிந்த டிரைவர் வெளியே வந்து மிகுந்த மரியாதையுடன் பின்பக்க கதவை திறந்தான். மாதவராகவ் ஜான்வியின் தலையில்
இறுதி முறையாக தன் ஆசி வழங்கும் கரத்தை வைத்தார். தன் மரக்குடையை எடுத்துக்கொண்டு அந்த ஆடம்பரமான காரில் சென்று அமர்ந்து கொண்டார். காரின் கண்ணாடி மெல்ல மெல்ல மேலே ஏறியது. அந்த கார் நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறி மதுரையின் போக்குவரத்து நெரிசலுக்குள் சென்று மறைந்தது. ஜான்வி அங்கேயே நின்று கொண்டு அந்த கார் மறையும் வரை அதையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கையில் இன்னும் அந்த பழைய துணிப்பை இருந்தது. ஆனால் இப்போது அந்த பை அவளது வறுமைக்கோ அல்லது அடிமைத்தனத்திற்கோ அடையாளம் அல்ல. மாறாக அது அவளது உழைப்பு, அவளது நேர்மை மற்றும் அவளது நீதிக்கான வெற்றியின் கேடயமாக மாறியிருந்தது. அவள் வானத்தை நிமிர்ந்து பார்த்தாள். மேகங்கள் கலைந்து சூரியனின் பிரகாசமான ஒளி அவளது முகத்தில் சுடர்விட்டது. அவள் ஒரு ஆழமான நிம்மதியான பெருமூச்சை விட்டு கொண்டாள். அவளது முகத்தில் இப்போது துக்கத்தின் நிழல் கூட இல்லை. அவளது உதடுகளில் மிகுந்த எழில் கொஞ்சும் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு வெற்றியாளருக்கு உரிய புன்னகை மலர்ந்திருந்தது. அவள் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் இறங்கி CBS பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். ஆனால் இப்போது அவளது நடை மாறியிருந்தது. நேற்று வரை தலையை குனிந்து கொண்டு கணவனின் வசவுகளையும் குத்தூசி வார்த்தைகளையும் சகித்து கொண்டு தன்னை தானே தாழ்வாக நினைத்து கொண்டிருந்த ஜான்வி இன்று அங்கே இல்லை. இன்று சாலையில் நடக்கும்போது அவளது தலை நிமிர்ந்திருந்தது. அவளது முதுகு தண்டு நேராக இருந்தது. அவளது கண்களில் புதிய வாழ்க்கையின் பொன்னான கனவுகள் மிதந்து கொண்டிருந்தன. அவளுக்கு இனி யாருடைய ஆடம்பரமான காரின் தேவையும் இருக்கவில்லை. ஏனென்றால் அவள் இப்போது தன் சொந்த விதியின் சாரதியாக மாறிவிட்டாள். கர்மாவின் கணக்கு என்பது இயற்கையின் நீதிமன்றத்தில் எப்போதும் மிக துல்லியமாக இருக்கும். நீங்கள் தூய்மையான மனதோடும் எந்த ஒரு சுயநலமும் இன்றியும் ஒருவருக்கு உதவிட விரைந்து சென்றால் சரியான நேரத்தில் அந்த இயற்கையே உங்களுக்காக ஏதோ ஒரு தேவதூதனை நிச்சயமாக அனுப்பி வைக்கும். அகங்காரம், பணம் மற்றும் போலி திமிர் ஆகியவை தற்காலிகமானவை. ஆனால் ஒரு மனிதனின் நேர்மை, அவனது கடின உழைப்பு மற்றும் அவனது மனிதநேயம் ஆகியவை அவனை காலங்காலத்திற்கும் காப்பாற்றி வழிநடத்தும். வைரத்தின் மதிப்பை அறியாதவர்களுக்காக கண்ணீர் சிந்துவதை விட உங்களது சொந்த பிரகாசத்தை எந்த அளவிற்கு அதிகரியுங்கள் என்றால் உங்களது ஒளியில் இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒளிர வேண்டும். ஜான்வி சரியாக அதையேத்தான் செய்திருந்தாள். அவளது விதியும் இந்த வெற்றியை தங்க எழுத்துக்களால் பொறித்து வைத்திருந்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.